ஓகே, குட் மார்னிங் கைஸ். திஸ் இஸ் மீ நிக்கில் ஃப்ரம் தி பிக் மைக் தேரி பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்மளோட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க, ரித்தீஷ் ப்ரோ. ஹாய் சொல்லிடுங்க ப்ரோ. ஹாய் கைஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பீகார்லேருந்து வந்து ஒருத்தர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சைட் நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இன் தமிழ்நாடோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி திங், ஈவன் ஸ்மால் டீட்டெயில்ஸ், டீட்டெயில்ஸையும் நம்ம இன்றைக்கி வந்து கவர் பண்ண போகிறோம் இந்த பாட்காஸ்ட்டில். ஸோ அதுக்கு தான் நம்ம ரித்தீஷ் ப்ரோ வந்திருக்காரு. ஹீ இஸ் ஆல்சோ ஸ்டடிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல். பேசிக்காக இது தமிழ்நாட்டில் இருக்கிற, சென்னையில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி இன்றைக்கி நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் இருக்க போகுது. சரிங்க ப்ரோ, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன். இன்னொன்று வியூவர்ஸ், கொஞ்சம் நம்மளோட செட்டப்பை நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்க, ப்ளீஸ் டூ டெல் அஸ் இன் த கமெண்ட் செக்ஷன்ஸ். ப்ளஸ் இது வந்து எங்களோட தேர்ட் பாட்காஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ எனிதிங் கோச்சுக்காதீங்க, வி ஆர் ஜஸ்ட் பிகினர்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. சரிங்க ப்ரோ, நீங்கள் இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க. ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் ரித்தீஷ். நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. ப்ரில்லியன்ட்னு சொல்ல முடியாது, டாப்பர்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ். ஓகே ஓகே. ரொம்ப படிக்கிற டைமில் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளேஃபுல்லான ஒரு ஜாய்ஃபுல்லான கேரக்டர். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு அந்த மாதிரி சுற்றுற கேரக்டர். மற்றபடி என்னை பற்றி சொல்கிற அளவுக்கு பெருசாக வேறு எதுவும் இல்லை. ஓகே ப்ரோ, ஜி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா மக்களுக்கு வந்து, அதாவது நீங்கள் இன்றைக்கி வந்து யுவர் கெஸ்ட் டுடே, நீங்கள் ஒரு புதுசாக இப்போ வந்திருக்கீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு நிறையா தெரிஞ்சாகணும், வியூவர்ஸ்க்கும் தெரிஞ்சாகணும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன். ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல், பெரிய ஸ்கூல் தான் அது. அங்கே படிக்கிற வரைக்கும் டாப்பராக நல்லா ஜாலியாக இருந்தேன். படிப்புன்னு சுற்றிட்டு இருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தோடனே எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஓகே ஓகே. ஒரு படிக்கணுன்ற டஃப் இல்லாமல் நீ ஃப்ரீயாக என்ன வேணால் பண்ணலாம். அந்த படிப்பில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் காட்டுங்க. ஓகே. ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், ட்ராயிங், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ், அந்த மாதிரி நிறைய இருந்தது. நானும் நிறைய பண்ணேன். அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. இப்போ போக இன்னும் கம்மியாகிட்டு போகுது. இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ தான் நான். ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கூல் இதை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி அதான், இப்போ நீங்கள் உங்களை பற்றி சொல்லிட்டீங்களா? ஸோ எனிதிங் எல்ஸ் டு சே அபவுட் யுவர் செல்ஃப்? வேறு எதுவும் இல்லை. ஆவரேஜாக இருக்கிறது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் டாப்பராக இருக்கிற வரையும் லைஃப் என்ஜாய் பண்ணலாம். ஓகே. ஸோ பை த பாயிண்ட் ஆவரேஜ் நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது நான் வந்து இப்போது ஆவரேஜாக இருக்கேன் அப்படி இப்படின்னு. ஸோ பேசிக் அசம்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் நார்மல் பர்சன் இன் தமிழ்நாடு ஆர் சென்னை, அதாவது நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ எனி ஒன் ஹூ கம்ஸ் ஃப்ரம் ப்ரைவேட் ஸ்கூல் டு கவர்மெண்ட் ஸ்கூல், ஈவன் இஃப் இஸ் பேட் ஸ்டூடெண்ட் மீன்ஸ் படிக்கிறதுல வந்து ஏதோ லைக் ரொம்ப டவுனாக இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தோடனே சில பேர் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அது வந்து அது ஒரு காமன் அசம்ஷன்னே வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வந்து நீங்கள் ஆவரேஜ். சி ஐ டோன்ட் நோ, பிகாஸ் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். பேஸ்ட் ஆன் யர் மார்க்ஸ் நான் எதுவும் பார்த்து சொல்ல. நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதாவது இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து வந்தால் உடனே இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சில பேர் நிறைய பேர் டாப்பர் ஆவாங்க. ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே? நானும் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து வந்தப்போ டாப்பராக தான் இருந்தேன். அது வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் நடத்துகிற விதம், அங்கே இருக்கிற சிலபஸுக்கும் இதுக்கும் பார்த்தோன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து நீ ஒரு ஆவரேஜாகவே இருந்தாலே இந்த சைடு வந்து ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நானும் வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணேன். ஒரு 9th 8th வரையும் ஸ்கோர் பண்ணேன். 9th அப்புறம் பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிச்சு. இது இவ்வளோ ஈஸியாக தானே இருக்குது, ஒரு நாளில் படிச்சுட்டு நம்ம சென்டம் எடுத்துடலாம், எல்லாம் 80% எடுத்துடலாம், ஜாலியாக ஃப்ரீயாக போனேன். ஆனால் நினச்ச அளவுக்கு எடுக்க முடியல. ஓகே ஓகே. So that's the reason, because you're saying that I'm an average student. Okay bro, சரிங்க bro. So இது நீங்கள் ஓகே, this is some sort of off topic thing. Okay. So plus your early days in government school. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டலாங்க, நீங்கள் ஏன் மாறினீங்க அப்படின்னு நம்ம கேட்டுடலாம். அந்த சைடு ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தோன்னா நல்ல படிப்பு இருந்தாலும் ஹை ஃபீஸ் ரேட்ஸு, ஃபண்ட் ரைஸ் பண்ணோம். ஓகே. நிறைய இது. அந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய கொடுத்தாலும் நான் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுற சைடில் இருந்தேன்.
ப்ரைவேட் ஸ்கூலில். ப்ரைவேட் ஸ்கூல்லே நான் வந்து சேட்டை பண்ணுற சைடில் இருந்தேன். அதனால எனக்கு வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது, நான் படிக்கிறதுலேயும் ஒரு சைடு நல்லா இதுவாக இருக்கும், என்னை வந்து பிடிச்சி வைக்க தான் பார்த்தாங்க. ஆனால் அந்த ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் பேரண்ட்ஸுக்கு கட்டுப்படி ஆகாதுன்ட்டு என்னை கவர்மெண்ட் ஸ்கூல் மாற்றினாங்க. அதுவும் நான் சொல்லி தான் மாற்றினாங்க. என்னை வந்து இன்னொரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கலாம் தான் பிளான் பண்ணாங்க. எனக்கு வந்து அந்த டைமில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தானுங்க, ஓகே. டியூஷனில் இருந்து சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததால் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ணி நானே போய் சேர்ந்துட்டேன். அது வந்து லாக்டவுன் டைம்ன்றதால அந்த சைடு கவர்மெண்ட் ஸ்கூலுன்றது இன்னும் கொஞ்சம் ஹை ரேட்டில் இருந்ததால் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் நானே சேர்ந்துட்டேன். ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்த ஃபண்ட்ஸ் பற்றின்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் ஸ்கூல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு. ஸோ தேர் இஸ் மெனி டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல் இன் தமிழ்நாடு. ஃபார் பேசிக்ஸ் தேர் இஸ் சிபிஎஸ்சி, விச் இஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இங்கே பார்த்துக்கிறாங்க. அண்ட் தெர் இஸ் செகண்ட் ஒன் விச் இஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் நம்ம இப்போ வந்து சொல்லப்படுறோம் ப்ரோ. இப்போ அது ஸோ நிறைய இருக்குது. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஓன் பை அண்ட் ப்ரைவேட் கை. அதாவது ஓனர் வந்து ஒரு ப்ரைவேட் ஓனராக இருப்பார். பட் சிலபஸ் வந்து மெட்ரிக், அதாவது ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ன்னு சொல்லப்படுற அந்த சமச்சீர் கல்வியை தான் இப்போ இருக்கிற இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்றது வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் தெர் இஸ் தேர்ட் ஒன், அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நானே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் வச்சுருக்கேன். என்ன ஆகும்னா, நான் மட்டும் ஃபண்டு போடாமல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து எனக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. அதாவது ஒரு 50-50 ஸ்ப்ளிட் மாதிரி. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பசங்களுக்கு இட் இஸ் நாட் ஃபுல்லி கவர்மெண்ட், பட் பார்ஷியலி கவர்மெண்ட், பார்ஷியலி ப்ரைவேட். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து ஏன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நான் சொல்கிறேன் ப்ரோ, சரிங்களா? ஸோ அண்ட் ஃபோர்த் விச் இஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் விச் இஸ் ரன் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர் எனி தமிழ்நாட்டில் பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், கவர்மெண்ட் பில்டிங் அண்ட் கவர்மெண்ட் எவ்ரி திங் இஸ் கிவன் பை த கவர்மெண்ட். ஸோ இதில் வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே ப்ரோ. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் கிளாரிஃபிகேஷன் அபவுட் வாட் வி ஆர் டெல்லிங். சரிங்க ப்ரோ. ஸோ ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ இருக்குது இப்போது? அதாவது நான் உங்களுக்கு கேட்கல, ஃபார் அன் ஆவரேஜ். இப்போது நீங்கள் சொல்கிற அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸில், இப்போ உங்களை சுற்றி இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் என்ன ஃபீஸ் ஆவரேஜாக இப்போ போகுது? நான் படித்தப்போ எனக்கு வந்து 7th ஃபீஸ் கட்டணும், ஓகேவா? 7th ஃபீஸ் கட்டுறப்போ எனக்கு வந்து புக் ஃபீஸ் எல்லா ஃபீஸும் சேர்த்து எனக்கு மட்டுமே 1,20,000 வந்துச்சு, ஓகேவா? 1,20,000 வந்துச்சு. ஓகே. அது என் தங்கச்சி, என் சிஸ்டர்ஸ்லாம் சேர்த்து பார்த்தோன்னா மொத்தமாக எங்களுக்கு 1,80,000 அந்த மாதிரி வந்துச்சு. ஓகே. அந்த டைம்லேயே. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வந்துட்டோம். என்ன இந்த 7th ஸ்டாண்டர்டுன்றதுக்கு அது அவ்வளோ பெரிய அமௌண்ட் எதுக்கு? சேம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் எனக்கு அதே பெனிஃபிட் தான், அந்த ஸ்கூலில் படித்தாலும் அதே பெனிஃபிட் தான்றதால நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலே ப்ரிஃபர் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்லே வந்துட்டோம். ஓகே. ஸோ 1,80,000. ஸோ உங்கள் சிப்ளிங்ஸ், அதாவது உங்கள் தங்கச்சியும் இருக்கிறதுனால 1,80,000. ஸோ அதாவது உங்கள் தங்கச்சி அவங்க விட்டுருங்க, உங்களுக்கு மட்டும்னா எவ்வளோ வந்திருக்கும்? எனக்கு மட்டும் வந்து அந்த மொத்தமாக எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இந்த 3 ஃபீஸில் ஒரு ஃபீஸ் மட்டும் ஞாபகம் இருக்குது. அது வந்து 80,000 இருந்தது, அந்த ஒரு ஃபீஸ் மட்டுமே. அது வந்து சொல்லித்தர ஃபீஸாக, புக் ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது வந்து சொல்லித்தர ஃபீஸ்ன்னு தான் நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல பிளானிட்டோரியம், ப்ளே கிரவுண்ட்ஸ், 3D தேட்டர் எல்லாம் இருக்கும். ஆனால் படிக்க வேண்டிய இடத்துல அது வந்து எஜுகேஷன் பர்பஸாகவே இருந்தாலும் அது 3D தேட்டர் அதெல்லாம்ன்றது வந்து அவுட் ஆஃப் இது தானே. சரி, அப்படி இருந்தால் கூட நம்ம கட்டி படிக்கலாம்னு பார்த்தா கூட 1,80,000ன்றது அந்த டைமில் ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறது சிபிஎஸ்சிங்களா இல்லை ப்ரைவேட்? நான் சொல்கிற மெட்ரிக் சிபிஎஸ்சி ப்ரைவேட் ஸ்கூலு, சிபிஎஸ்சி இல்லை. இட் இஸ் ஒன்லி ப்ரைவேட். ஸோ நீங்கள் உங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ், இன்டர்நேஷ்னல் ரெசிடென்டல் ஸ்கூல் சைடில் வரும். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அது. ஓகே ஓகே ஓகே. இட்ஸ் ஓன் பை பட் இட் இஸ் நாட் சிபிஎஸ்சி. அது சிபிஎஸ்சி கிடையாது, சிலபஸ் கிடையாது. பட் அந்த ஸ்டேட் போர்ட் சமச்சீர் கல்விங்கிற சிலபஸ் இருந்தது. எஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000. ஸோ உங்களுக்கு எப்படி 1 lakh வந்துச்சு ப்ளஸ் அந்த புக் ஃபீஸ் அதெல்லாம் சேர்த்து? புக் ஃபீஸ்லாம் சேர்த்து என்கிட்ட வந்து புக் ஃபீஸ் இது காட்டினாங்க. நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வரேன், ஒரு 10 நாள் லீவ் விட போகிறோம், கோவிட் லாக்டவுன். அது எனக்கு தெரியாது லாக்டவுன் விட போகிறாங்கன்ட்டு. அப்போ வந்து ஃபீஸ் காட்டினாங்க, இவ்வளோ தான் உனக்கு கட்டணும் அந்த மாதிரி ஃபீஸுன்றதால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இஎம்ஐ தவணை அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் கட்டிகிட்டு இருந்தோம். அதை பார்க்குறப்ப நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு என் ஃபீஸ் இதுவே பார்க்குறேன். 80,000, ஒன்று 20,000, இன்னொன்று 2,000 அந்த மாதிரி இருந்தது. இந்த 80,000 20,000 பார்த்தாலே 1 lakh வந்துடும்.
இதுக்கு இதுன்ட்டு நானே சொல்லிட்டேன், எனக்கு தேவையில்ல இந்த ஸ்கூலு. நான் இங்கே இருந்தாலும் அதே தான் படிக்க போகிறேன், கவர்மெண்ட் ஸ்கூல் போனாலும் அதே தான் படிக்க போகிறேன், இதை விட எனக்கு அங்கே ஈஸியாக இருக்கும் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நானாக மறந்துதான் வீட்டில் அவங்க அப்போ கூட கேட்டாங்க, இன்னொரு ஸ்கூல் இருக்குது அதில் சேர்த்து விட்டோமா, இல்லைனா இன்னும் பெட்டர் ஆப்ஷன் இருக்குது, வேறு ஏதோ ஸ்கூலில் காசு போனோட பரவாயில்ல சேர்த்து விட்றோம், அதெல்லாம் தேவையில்ல, இங்கே படிக்க போகிறது தான், நான் அங்கே போனாலும் படிக்க போகிறேன், ஓகே. ரெண்டும் ஒன்று தான், என்னை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் அப்படியே சேர்த்து விட்டுட்டேன். ஓகே. ஸோ இது வந்து ஸோ பிகாஸ் ஆஃப் ஃபீஸ் வாஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் யூ டு சேஞ்சிங் டு கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே. ஸோ ஏன்னா ஐ கேன் ரியலி ஜட்ஜ் அபவுட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் சார்ஜிங் தேட் மச். ஏன்னா ஃபீஸ் வந்து எனக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன ப்ரைவேட் ஸ்கூல் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ட்டு. சரி, ஓகே, அதை விட்டுருங்க. ஓகே. ஸோ இந்த பார்ட் பார்த்துட்டோம், ஏன் அவர் வந்து ப்ரைவேட்டில் இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் போனார். ஸோ நீங்கள் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எடுத்தோடனே வந்து எந்த பேரண்ட்ஸுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறது கிடையாது. ஆமாம், அது உண்மைதான். அது உண்மைதாங்க. அவங்க சில்ட்ரன்ஸ் ஃபோர்ஸ் பண்ணணும், அப்படிலாம் பக்கத்தில் போதும், அப்படியும் இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி இது மணி ப்ராப்ளம் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இதில் இருக்க தான் சேர்ப்பாங்க நிறைய. ஓகே. ஸோ நான் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே மணினால தான் சேர்க்குறாங்களா, இல்லை பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்னால அவங்க சேர்க்குறாங்களா? அதை விட பெரிய இது என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூலோட கவர்மெண்ட் ஸ்கூலோட வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். இப்போ வந்து நீ ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லேயே படித்து நீ வந்து 600 எடுத்தனா நீ ஜஸ்ட் ப்ரைவேட் அதோட போய்டும் உனக்கு. அதே நீ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து 600 எடுத்தனா உனக்கு அவங்க காலேஜ் ஃபீஸ்லேருந்து ஸ்காலர்ஷிப்லேருந்து எல்லாமே தருவாங்க. உனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட், பிக்கெஸ்ட் சப்போர்ட்டுன்ற மாதிரி. சரி, ஓகே ப்ரோ. இது வந்து இப்போ ஓகே, தெரிஞ்ச பேரண்ட்ஸ்க்கு வந்து தே நோ த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல். பட் இப்போது அப்பா அம்மாவே கொஞ்சம் இப்போது 9th வரைக்குமோ 10th வரைக்குமோ படித்தவங்க திருப்பி வந்து பசங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்க்கும் போது இது வந்து அது அவங்க ஏன் சேர்க்குறாங்கன்னா, இஸ் இட் பிகாஸ் ஆஃப் மணி, இல்லை நம்ம இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ்நாடு சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நல்லா இருக்குது, அதில் சேர்த்தலாம் அப்படின்னு அவங்க அந்த ஒரு தாட்டில் சேர்க்குறாங்களா? சரி, இதை விட்டுருங்க. நீங்கள் சொன்னது ஓகே, பெனிஃபிட்ஸ் ஆர் தேர், அதை விட்டுருங்க. ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். பட் ஃபார் அது தெரியாதவங்களுக்கு வந்து இஸ் இட் பிகாஸ் ஆஃப் மணி ஆர் பிகாஸ் ஆஃப் தி குவாலிட்டி குட் எஜுகேஷன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்? எனக்கு அதுதான் ஒரு சின்ன சந்தேகம். அந்த சிச்சுவேஷன் தான். இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போ வந்து நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 5 கவர்மெண்ட் ஸ்கூல், 3 கவர்மெண்ட் ஸ்கூல், 4 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறேன்னா, மணின்றது ஒரு சைடு அது விஷயம்தான். மணி இருந்தால் அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்க்குற தாட் வராது. ஆனால் இருந்தாலும் நிறைய பேரோட பசங்க, இன்னும் பெரிய பெரிய பணக்காரங்களோட பசங்களும் நம்ம ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அது வந்து அவங்க குவாலிட்டி தெரிஞ்ச, நீ சொல்கிற மாதிரி குவாலிட்டி தெரியாதவங்க ஏன் படிக்க வைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து எந்த மாதிரினா வெளியூர்லேருந்து வரவங்க, தமிழ்நாட்டில் வந்து புதுசாக இது பண்ணுறவங்க, நம்ம அங்குஷ் மாதிரி புதுசாக வரன்றப்போ தெரியாது எதுவுமே, இங்கே என்ன நடக்க போகுது, இங்கே என்ன நடக்குது அது தெரியாதுன்றதால அவங்க வந்து சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறது அந்த எத்தனை நிறைய பார்க்குறது, அதுதான் உண்மை. மணி அது ப்ராப்ளம், அதை விட்டுறலாம். இப்போ வந்து நான் எப்படி சொல்கிறது, சின்ன ஃபீஸ் கட்டுறதுக்கே நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது, பார்த்துட்டு தான் வரோம். மணியும் ப்ராப்ளம் இருக்குது, பெனிஃபிட்டும் இருக்குது தான். நிறைய பேர் பெனிஃபிட் தெரிஞ்சு சேர்க்கறது இல்லை, ஆனால் பெனிஃபிட் தெரிஞ்சு சேர்க்குறவங்களும் இருக்காங்க. மோஸ்ட்லி எந்த மாதிரி இருக்காங்கன்னா, நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் வரோம் பார்த்தியா, அந்த மாதிரி இருக்கிற பசங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல் அதிகம். ஸ்ட்ரெயிட்டாக சின்ன வயசுலேருந்தே கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிக்கிற பசங்க வந்து கம்மி. ஸோ ஃபார் பீயிங் தட் 6th to 12th படிக்கிறவங்க வந்து கம்மி, லைக் ஃபஸ்ட்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்க கம்மி. ஆனால் இந்த ஃபஸ்ட்டில் இந்த பாதி ப்ரைவேட் ஸ்கூல் படிச்சுட்டு பாதி ப்ரைவேட் ஸ்கூல் படிச்சுட்டு வரவங்க அதிகம். ஸோ த பிக்கஸ்ட் ரீசன் இஸ் நாட் ஓன்லி மணி பட் பிகாஸ் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ் தட் they know. அதாவது சுற்றி இருக்கிற மக்களும் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி தான் அவங்களும் கேட்டு சேர்க்குறாங்க. அது வந்து எப்படின்னா, நம்ம அந்த ஏரியாவில் இருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படித்து ஒரு நல்ல இதில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் படித்து ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் காட்டியிருந்தால இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நம்மள பசங்க இந்த மாதிரி வருவாங்க, ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும்ன்ட்டு. மற்றபடி இந்த மணியும் ப்ராப்ளம் சொல்ல முடியாது, பெனிஃபிட்டையும் ப்ராப்ளம் சொல்ல முடியாது, ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே இருக்குது. ஆனால் வந்து மணி மட்டுமே அது வந்து ஓவர் ஷேடோ பண்ணுறது கிடையாது, பட் ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே பாட்டு தான். ஸோ மணி இஸ் நாட் ஓன்லி த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஓகே. ஸோ ஓகே, இது ஒரு ப்ளஸ். ஏன்னா சேர்த்துறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ பொதுவான அதாவது பெரும்பாலான மக்கள் வந்து காசு இல்லைன்னு சேர்த்துறாங்க, பெனிஃபிட் இருக்குன்னு சேர்த்துறாங்க. இன்னொன்று அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்குன்னு சேர்த்துறாங்க அவங்க. நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில். ஓகே,
சரி நான் ஏன் அப்படி கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, கவர்மெண்ட் நான் பார்த்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஏன் வந்து நிறைய பேர் சேர மாட்டாங்கன்னு நான் நேற்று தான் ஒரு ரிசர்ச் ஸ்டடி படித்தேன். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வர வர சம் 2018 to 19 அந்த ஸ்டடி தான் அது. பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பசங்க எண்ணிக்கை குறைஞ்சிட்டு போகுது, ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ இன்னும் வந்து நம்ம மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா அது வந்து நல்லா இல்லை, ஸோ தே டோன்ட் ஹேவ் எனி குட் ஃப்யூச்சர், ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. நான் சொல்கிறது கரெக்டு இருக்குடா. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இஸ் தேர் எனி திங் நீங்கள் நினைக்கிறது ஏதாவது இருக்குங்களா இதை பற்றி, இந்த விஷயம் பற்றி? அது நீ கேட்ட பற்றியா, இப்போ வந்து ரிசர்ச் படி கவர்மெண்ட் ஸ்கூலோட ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறவங்க தான் அதிகம்ன்ட்டு. இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிளாஸில் ரொம்ப ஹையாக இருப்பாங்க தெரியுமா. என்கிட்ட பணம் இருக்குது, நான் படிக்க வைக்கணும், படிக்க வைக்கிறாங்க, சரி அந்த மணி அப்படியே ஒரு பாட்டாக விட்டுருவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க சேர்றது பிக்கஸ்ட் ரீசன்னா அதில் இப்போ படிக்கிற பசங்க. அது ஏன்னா அவன் லுக்கு, அவன் நடந்துக்கிற பிஹேவியரு, அவன் வச்சிருக்க ஹேபிட்ஸு, இது மூணுமே வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களுக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுலேயும் இருக்குது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ப்ரைவேட் ஸ்கூலில். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற குவாலிட்டி அதே அந்த பசங்கிட்டையும் இருக்குது. அவங்க ப்ரைவேட் ஸ்கூல் பெனிஃபிட் வந்து ஃபஸ்ட்டு மெயின் விஷயம் மணி, ரெண்டாவது நீ சொன்ன பார்த்தியா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, மூணாவது டிசிப்ளின் பிஹேவியர். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு ரோட்டில் பார்த்தனாலே கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் போனாலும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் பையன் போனாலும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது நான் ஃபஸ்ட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூல் வரதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாம் பார்த்தா எப்படி இருப்பானுங்க, எல்லாம் ரொம்ப ரவுண்ட் கட்டிங் கட்டிட்டு முள்ளை கட்டிட்டு அந்த மாதிரி இருப்பானுங்க. ஆனால் இந்த டைமில் பார்த்தேன்னு வச்சுக்க, ப்ரைவேட் ஸ்கூலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலும் சரி, இவனும் கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டாலும் இவனும் அதே மாதிரி தான் இருப்பான், இவனும் அதே மாதிரி தான் இருக்கான். மாறிடுச்சு, அவள் தான். நீ இந்த முடி வெட்டினாலும் ஓகே, இந்த முடி வெட்டினாலும் ஓகேன்னு மாற்றிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கவர்மெண்ட் மாற்றிட்டாங்க, கவர்மெண்ட் ப்ரைவேட் மாதிரியும் ப்ரைவேட் கவர்மெண்ட் மாதிரி ஆகிட்டாங்க. ப்ரைவேட்டில் வந்து நீ முடி வெட்டினா விட்டுறானுங்க, ஏதாவது சேஃப் கிஃப்ட் பண்ணி தப்பிச்சிடுறானுங்க. ஆனால் கவர்மெண்ட் அப்படி கிடையாது. பிடிச்சி முடி வெட்டுற ஸ்கூல் வரையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் நான், அவங்களே பிடிச்சி முடி வெட்டுறது. ஆனால் பிக்கெஸ்ட் ரீசன் மணி, ப்ரெஸ்டீஜ், அந்த மாதிரி இருக்கவன் தான் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்ப்பான். என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் ஒரு 10 இயர்ஸு, ஒரு 10வது வரைக்கும், 12th 11th வரைக்கும். 12th 11th சீக்கிரம்னா ஃபீஸ் எங்கே போவோம் யோசிச்சுப்பாரு. அவன் அந்த மாதிரி பண்ணுறதால வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருந்தாலும் இப்போ நான் வந்து படிச்சுட்ருக்கேன், நான் 12th படிச்சுட்ருக்கேன், ஓகேவா. இப்போது எனக்கு வந்து நான் பார்க்குறதுனா எப்படின்னா, இன்னொரு ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு 10th படிச்சுட்டு இவன் 11th வரான். அவன் 10th படித்தது வந்து ப்ரைவேட் ஸ்கூலு. ஏன்ப்பா 11th வரேன்னு கேட்டால், இந்த சைடு பெனிஃபிட் அதிகம்னா அதே மாதிரி வீட்டில் படிக்க சொன்னாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ கிடையாது. ஸோ ஹி இஸ் சேசிங் ஃபார் தி பெனிஃபிட். எப்படி சொல்கிறது, ஒரு பிக்கெஸ்ட் கிளாஸில் இருக்கிற பையனும் அதே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறான், லோ கிளாஸ் பையனும் அதே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ன்றது வந்து ஒரு சமமாக ஆக்கிட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் கிளாஸ்லாம் எதுவும் கிடையாது, நீ படிக்கலாம், படிக்கிற வரையும் நான் நல்லா வச்சுப்பாங்க, அவ்வளோதான். சரி, நீங்கள் சொல்கிறது ஓகே தான் ப்ரோ, ஓகே. இதை நீங்கள் வந்து சமோன்னு சொல்கிறீங்க, பட் ஐ டோன்ட் திங்க் தட் மெனி பீப்புள் டேக் இட் தட் வே. ஓகே, நீங்கள் வந்து யுவர் ஓப்பன் மைண்ட், நீங்கள் வந்து பயாஸ்டாக இல்லை, சரி நாட் பயாஸ், பட் நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த சம்மெல்லாம் பார்க்காம அப்படி இருக்கீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ ஒருத்தங்க இருக்காங்கன்னா, அவங்க பையன் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கும் வந்து மோஸ்ட்லி நான் பார்த்தது இல்லைன்னு வைங்களேன். பட் வாட் ஐ திங்க் இஸ் தட் கொஞ்சம் அவங்க தேசி டிஃப்ரெண்ட்லி அந்த கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. மேபி இப்போது கம்மிங் அட் 2025 இப்போ மேபி இருக்காது. பட் அட் லுக்கிங் பேக் அட் 5 years 2 years இல்லை, ஒரு 10 years பிஃபோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டிஃப்ரென்சஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஓகே, பட் தட் இஸ் ஆல்சோ தேர். ஏன்னா அந்த ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவும் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்க தான் செய்யுது. அவங்க வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, காசு இல்லைனாலுமே அவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துடவே கூடாது வந்து அப்படி வந்து சில பேர் இருப்பாங்க. அது வந்து ஏன்னா அதான் சொன்னல, இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்கன்னு இவனுங்க வந்து பண்ணுற இது ரோட் சைடில் பண்ணுற விஷயம், வீட்டு போகிற பின்னாடி அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. என் கண்ணு முன்னாடி நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் சரி அது விடுங்க ப்ரோ, அது ஓகே, அது சொல்லலாம். பட் அதாவது உங்கள் சரௌண்டிங் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருந்துமே என்கிட்ட இப்போ காசு இல்லை, ஆனால் நான் என் பையனை வந்து எப்படி பார்த்தாலும் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன், என்கிட்ட காசு இல்லைனாலும். அதாவது என் சுற்றி இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருந்தாலும் அவ்வளோ காசு இல்லைனாலும் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன்னு படிக்க வைக்கிறாங்க. ஸோ அது ரெண்டே ரீசன் தான்டா. ஒன்று வந்து ரிலேட்டிவ்ஸ், நீ முடிஞ்சால் படிக்க வச்சு காட்டன் பெட் கட்டுறவங்க இருக்காங்க. நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன், என்னையும் அந்த மாதிரி படிக்க வச்சுருக்காங்க. சரிங்க ப்ரோ.
இன்னொன்று என்னென்னா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ நீ சொன்ன பற்றியா. இப்போ வந்து பேரண்ட்ஸ்லாம் எப்படி நினச்சிட்டாங்கன்னா அவங்க பையன் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலாம் பார்க்குறாங்களா, இவன் நல்லா படிப்பான் போல், இந்த ஸ்கூலில் படிக்கிறான், நல்லா படிப்பாளியாக இருப்பான் போல், பையன் ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் போல், அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஓகேவா, நம்ம எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்னு வச்சுக்க, நம்ம பக்கத்தில் ஒரு எஸ்எஸ் ஸ்கூல் பண்ணால் நம்ம எல்லாம் பொறுக்கி இந்த பையன் நல்லா படிப்பான் போல், எஸ்எஸ் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டிருக்கான். இதுவே அவன் முடிக்கலாம் வளர்த்துட்டு அவன் யூனிஃபார்ம் போட்டு நம்மளாம் எஸ்எஃப் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சூப்பராக முடிவிட்டு போனால் நம்மளாம் நல்ல பையன், அது நடுவில் இருக்கிறது மட்டும் பொறுக்கி போல், அந்த மாதிரி நினைப்பா. அந்த ரீசன், இந்த 2 ரீசனால் தான் இந்த மாதிரி காசே இல்லாமல் படிக்க வைக்கிறாங்க. எப்படியாவது நம்ம பையனை படிக்க வைக்கணும். அதுக்கு பின்னாடி வந்து அவங்க யோசிக்கிறது என்ன, இந்த ஸ்கூலில் படிக்க வச்சா பிரைட் ஃபியூச்சர் இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சா இருக்காது. ஆனால் அவங்க மைண்ட் செட்டுக்கு தெரியல, ரெண்டுமே ஒரு ஃபியூச்சர் தான் இருக்க போது, ரெண்டுத்துக்கும் ஒரே யூஸ் தான் இருக்க போது. அது உங்கள் பசங்க படிக்கிற கெப்பாசிட்டி பொறுத்து தான். படிப்பு வருதுன்னா படிக்க வைங்க, படிப்பு வரலன்னா அவனுக்கு ஏதாவது தனி டேலண்ட் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனை மாற்றிக்க வேண்டியது தான். ஓகே ஓகே. ஸோ இன்னொன்று, ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு சரி ஆஃப் டாப்பிக்கே போயிட்டோன்னு வைங்களேன். சாரி கைஸ், வி வெண்ட் ஆஃப் டாபிக். என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தை பற்றியே, நம்ம சொசைட்டி பற்றியே நம்ம நிறைய பேசிட்டோம். இந்த பாட்காஸ்ட் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லும், உங்களோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸு. லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த மெமரபிள் மெமரிஸாக இருக்கட்டும், அந்த 10th இருந்த இதாக இருக்கட்டும், அது வந்து அதை பற்றி நம்ம தான் இன்றைக்கி வந்து இப்போ அந்த பாட்காஸ்ட்டோட டாப்பிக்கு ப்ளஸ் இன்றைக்கி தான் அதை பேச போகிறோம். எனிதிங். ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் நீங்கள் எப்போ எந்த வருஷத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்ந்தீங்க? நான் வந்து இந்த கொரோனா லாக்டவுன் முடிஞ்சோடனே 7th வந்து அட்மிஷன் போட்டேன். 7th அட்மிஷன் போட்டோன்னா 2019 20 சம்திங் வரும். 7th அட்மிஷன் போட்டப்போ அந்த டைமில் வந்து 7th ஃபுல்லாகவே படிக்கல நான். லாக்டவுன் 2 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் ஃபோன் பண்ணி மெசேஜ் ஒன்று வருது. அப்போலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இந்த ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி வாட்ஸ்அப்லாம் அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக மெசேஜில் அனுப்பிச்சிருவாங்க, நம்ம கொடுத்துருக்க நம்பர் டிஎன்பிசின்னு போட்டு அனுப்பிச்சிருவாங்க. அப்போ வந்து மெசேஜ் வருது, ஸ்கூல் ஸ்டார்டிங் ஃப்ரம் டேட் கொடுக்குறாங்க. நானும் ஸ்கூலுக்கு போகிறேன். எனக்கு வந்து அந்த டைமில் யாருமே தெரியாது, அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க யாரையுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பசங்களாம் என்னோட ஹை கிளாஸில் படிக்கிற பசங்க. நான் 7th படிக்கிறேன்னா 8th படிச்சிருக்கேன், ஹை கிரேடில் படிக்கிறேன். நான் என்ன பண்ண போயிட்டு எனக்கு இந்த மாதிரி யாருமே தெரியலடா, நான் புதுசாக ஸ்கூலுக்கு வந்திருக்கேன்னு நான் போய் உட்காந்த உடனே எப்போ போல் மிஸ்லாம் வந்து நடத்தினாங்க. நடத்தின உடனே நான் வந்து எடுத்தோடனே எனக்கு வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து அந்த ஸ்கூல் போனன்றப்போ எனக்கு வந்து எல்லாம் ஈஸியாக இருந்தது. நான் வந்து என்ன பண்ணேன், சட்டுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து அந்த டைமுக்கு நான் நல்லா படிக்கிறோன்னா கட்டிக்கிட்டேன். 7th ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன். அந்த டைமுக்கு நான் 7th போயிடுச்சு ஃபுல்லாகவே. 8th சொல்கிறாங்க, 8th உனக்கு ஸ்கூல் ரீஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி அன்றைக்கி வாப்பா. கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னென்னா இந்த லாக்டவுன்லேயும் வந்து எங்களுக்கு வந்து வாரம் முட்டை தரது, அரிசி பருப்பு அதெல்லாம் தரது, அதான் பெனிஃபிட்னு சொன்ன பற்றியா, அந்த மாதிரி தரது. ஓகே, கவர்மெண்ட் ஸ்கூலில் செஞ்சாங்களா ப்ரோ அந்த மாதிரி? நான் போய் வாங்கினேன்டா, 2 வருஷமாக முட்டை வாங்கினேன்டா நான். 10 முட்டை, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ அரிசி. பிகாஸ் ஆஃப் கோவிட் நீங்கள் சொல்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தந்தாங்க. திஸ் இஸ் அ பிக் திங். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல் நான் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வச்சாங்க. இன்னொன்று ஆன்லைன்லேயே டெஸ்ட் வச்சு இதுலேயே டெஸ்ட் வச்சு முடித்தாங்க. ப்ளஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நீங்கள் சொல்கிறது வந்து தே ஹெல்ப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் பை கிவிங் 10 eggs, 10 முட்டை அரிசி பருப்பு தந்தாங்க. தட் இஸ் ஓகே. கவர்மெண்ட் அந்த 7th வரைக்குமே இல்லை. இந்த 8th வந்தோடனே ஸ்கூல் எப்படி நடத்தினானா 1 day விட்டு 1 நாள். இப்போ நீ வந்து மண்டே வர, டியூஸ்டே லீவ், வெனஸ்டே ஸ்கூலு, தேர்ஸ்டே வர, ஃப்ரைடே லீவு, திரும்பி மண்டே ஸ்கூலு. ஓகே, அந்த மாதிரி போனதால் அந்த டைம் தான் எங்களுக்கு முட்டை தர ஆரம்பித்தாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து வீட்டுக்கு செய்கிற முட்டை தானே ப்ரோ? இல்லை அந்த அவுச்ச முட்டை நீங்கள் சாப்பிட்ற முட்டையா? ராய்க்குடா, எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எக்கு, நல்லா இருக்கிற எக்கு, நம்ம வீட்டுக்கு போய் என்ன வேணுமோ போட்டு சாப்பிட்டுக்கலாம். அரிசி பருப்பு எல்லாமே அப்படியே தான் இருந்தாங்க. நான் வந்து எடுத்துகிட்டு போனோடனே ஆம்லேட் போடுறது. அந்த 10 முட்டைன்றது ஒரு வீக்கு 10 முட்டை, ஒரு வாரத்துக்கு உனக்கு 10 முட்டை. நான் போய் அந்த மாதிரி வாங்கிட்டே இருந்தேன். இந்த 8th ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோடனே ஃபஸ்ட்டு டே கவர்மெண்ட் ஸ்கூலில் கால் எடுத்து வைக்கிறேன். எவனுமே தெரியல, தெரிஞ்சவெல்லாம் ஹை கிரேடில் இருக்கான்னே நான் இந்த மாதிரி தனியாக உட்காந்து படிக்க ஆரம்பித்தோன்னே எனக்கு வந்து என் கூட படிக்கிற பசங்க வந்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பிடிக்கும். நான் வந்து அந்த மாதிரி சில பசங்க கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். அப்படியே நல்லா லைஃப் ஜாலியாக போச்சு. படித்தேன் படிச்சுட்டே இருந்தேன். அந்த 8th 9th
2மே செம்மையாக போச்சு. எப்படி ஸ்மூத்தாக போச்சு, ஃபெயிலுன்ற இதுவே இல்லாமல். நீ சொன்ன பற்றி ஆன்லைன் கிளாஸ் வச்சாங்க, ஆன்லைன் டெஸ்ட் வச்சாங்கன்னு. எங்கள் ஸ்கூலில் ஏன் வைக்கலாம், இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மென்டாலிட்டி எப்படின்னா, இவன் எதிர நிற்க வச்சு எழுத சொன்னாலே அவன் பார்த்து தான் எழுத போகிறான். நீ வந்து ஆன்லைன் கிளாஸு ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு வச்சுன்னா அவன் பார்த்து பயங்கரமாக எழுது. ஏன் ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களே என் கண்ணு முன்னாடி எத்தனை பார்த்து டெஸ்ட் எழுதி ஒத்துச்சுங்க தெரியுமா? டெஸ்ட் எழுதுங்கப்பான்றாங்க, இவன் இங்கே வச்சுருக்கான் பேப்பரு, இங்கே வச்சு எழுதுறான். நான் பக்கத்துலேயே உட்காந்து இதுதான் விஷயமா, இதனால தான் எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வைக்கலையா? வச்சுருந்தாங்களா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பு இது பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் பார்த்து எழுதுறான்றப்போ அவன் படித்ததுக்கு யூஸே இல்லைல்ல. முதல்ல அவன் படிப்பானானே தெரியாது நமக்கு. ஓகே. அந்த மாதிரி போனோன்னே ஏற்று போனோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடச்சாங்க. நிற்கல உண்மையான ஃப்ரெண்ட்ஸு, தங்கமான பசங்க நிறைய பேர் கிடச்சாங்க. அட் த சேம் டைம் பழக்கம் உள்ளவனுங்க, ரொம்ப சுற்றுறவனுங்க, அந்த மாதிரி. எனக்கு வந்து போத் சைட்ஸ், 2 சைடுமே எனக்கு ஈக்குவல். 2 சைடுமே நான் ஜாலியாக பழகினேன். ஸோ அது குட் அண்ட் கொஞ்சம் லைக் ஐம் நாட், நான் விரும்பல சொல்கிறதுக்கு, பட் கொஞ்சம் அந்த மாதிரி பசங்க சேமண்டல் எப்படி சொல்கிறது, ஒரு சைடு வந்து லைஃப்பை சீரியஸாக எடுத்துகிட்டு படிக்கிற பசங்க, ஒரு சைடு வந்து லைஃப்பை அட் அ டைமில் ஜாலியாக இருந்து படிக்கணும்னு பசங்க. நான் வந்து இந்த 2 சைடுக்குமே ஈக்குவல். நான் எனக்கு வந்து தோன்றப்போ திடீர்னு ஜாலியாக இருப்பேன், திடீர்னு தோன்றப்போ படிப்பேன். இந்த மாதிரி 2 சைடுக்குமே நான் வந்து ஒரு புதிதாக 8th வந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சாங்க. லாஸ்ட்டில் எப்படி வச்சாங்கன்னா, நடுவில் டெஸ்ட்டு ஓடிட்டு இருந்தது. மிட் டேர்ம் குவார்ட்டர்லி அதெல்லாம் எப்படி வச்சாங்கன்னா, மிட் டேர்ம்லாம் சுத்தமாக வைக்கவே இல்லை. குவார்ட்டர்லின்றப்போ வந்து கிளாஸில் சில பேர் தனித்தனியாக நடுவில் கேப், இப்போ உனக்கு எனக்கும் நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அளவுக்கு கேப்பு. அது மாதிரி பாய்ஸ் மட்டும்தான் அந்த டைமில் வந்து கோ எஜுகேஷன் கிடையாது. கோ எஜுகேஷன் கிடையாதுன்னா இருந்தது, எங்களுக்கு கிடையாது. 12th 12th தான் கோ எஜுகேஷன், அதுக்கப்புறம் தான் வரும்ல. டெஸ்ட் வச்சாங்க, எழுதுவோம், பார்த்து எழுதுறதுலாம் இல்லை, ஏன்னா எல்லாமே ஈஸியாக இருந்தது அந்த டைமில். அந்த டைமில் நான் பார்த்தது என்னென்னா, என் கூட இருந்த நிறைய பேர் வந்து அந்த ஸ்கூலில் படித்தவங்கன்றதை விட ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்தவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. இது இந்த எஸ்எஃப்எஸ், சுஷிலிரிஸ், செம்மரிஸ், அந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து வரவங்க நிறைய பேர் இருந்தானுங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ப்ரைவேட் ஸ்கூலில் தானே படிச்சிருந்தீங்க, ஏன் அப்புறம் இங்கே வந்தீங்க? அவனை சொன்ன ஒரு விஷயம், கோச்சிங் சரியில்லை, பிடிக்கல, படிக்க முடியல, காசு ரொம்ப கேட்குறாங்க. அப்படி இருந்தாலும் சரி விடுங்கன்ட்டு அப்படியே படிக்க ஆரம்பித்து 9th போனேன். ஃபஸ்ட் டே அப்போதுலேருந்து தான் ரெகுலர் கிளாஸஸே ஆரம்பிக்க போகிறோன்னு சொன்னாங்க. ஒரு ஹாப்பினஸோடு போனேன். அப்போவும் நிறைய பசங்க வந்தாங்க. ரெகுலர் கிளாஸ்ன்றப்போ எப்படி சொல்கிறது, 2 வருஷம் ஒரு கூண்டு உள்ளே இருந்தவனுக்கு வந்து திடீர்னு நீ பறந்து போன்ற அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும். ஓகே. அது மாதிரி ரொம்ப செம்மையாக 9th செம்மையாக படித்தேன். கிளாஸ் டாப்பருக்கெல்லாம் போட்டி கொடுத்து படிச்சிருந்தேன். ஓகே. அப்படி 9th கொஞ்சம் கூட்டணி மாறினேன். இந்த அட் டைமுக்கு ஜாலியாக இருக்கணும்னு வச்சானுங்க பார்த்தியா. ஓகே. இந்த படிக்கிறவன்கிட்டேருந்து அட் டைம் ஜாலியாக இருக்கிறவங்க கூட போனேன், என்ஜாய் பண்ணேன். நம்ம ஸ்கூல் ஹெச்எம் எப்படி இருந்தாலும் இப்போ இருக்கிறவரில் அதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து எப்படின்னா, வருவார், இந்த ரூமில் இருப்பார், எதாவது பிரச்சனை வெளியே வந்து பார்ப்பார், அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ண மாட்டார். நான் காலையில் ஸ்கூலுக்கு வருவோம், எங்களுக்கு வந்து இந்த முடி அதான் சொன்ன பற்றியா, கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, முடி வளர்க்கலாம், என்ன பண்ணுறியோ பண்ணலாம், அவ்வளோ. எனக்கு வந்து முடி வளர்க்கணும் ஆசை. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து லாங் ஹேர் வளர்க்கணும் ஆசை. நான் வந்து முடி வளர்த்துட்டு போனேன். அவர் என்ன பண்ணுவார்னா, பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறது, முடி வெட்டி விடுறது, அந்த மாதிரிலாம் இல்லை. சிம்பிள், வீட்டுக்கு போ, அவ்வளோதான். இவன் வீட்டுக்கு போகிறானா இல்லையாலாம் தெரியாதுல்ல. நான் இந்த ஜாலியாக இருக்கிற டீம் கூடலாம் போனோடனே ஒரே சந்தோஷம். நிற்கல எப்படி சொல்கிறது, ரொம்ப பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். இவனுக்கு கூட போய் சுற்றுறது, தெரியாத இடத்த பார்க்குறது, புதுசாக இடத்துக்கு போகிறதுன்ற ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே டைம் நான் படிப்பையும் இல்லை, படிச்சுட்டு தான் இருந்தேன். அப்படியே லைஃப் ஜாலியாக போச்சு. சுற்றுறது ஒரு சைடு, படிக்கிறது. இத்தனைக்கும் இந்த டாப்பர் பசங்களாம் என் கூட வந்திருக்கானுங்க தெரியுமா, முடிவெட்டில் என் கூட சுற்றுறதுக்கு. எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து தெரியாத ஒரு சூப்பரான இடத்துக்கு நீ போகிறதுன்றது சீரியஸாக ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. அந்த மாதிரி நாங்கள் போய் எவ்வளோ இடம் பார்த்தோம், காடு என்ன எங்கெங்கேயோ கூப்பிட்டு போனாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கெங்கேயோ கூப்பிட்டு போனேன். இது வந்து நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தேன், எனக்கு அது கிடச்சிருக்காது. இந்த இடத்துக்கு போனது இது மெமரிஸு, நல்ல ஃபீல் கிடச்சிது. இந்த டாப்பர் வரையுமே என் கூட வந்திருக்கேன்னா அப்போ எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. அவ்வளோதான். அப்படியே 9th முடிச்சாச்சு. ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த பசங்க கூட சேர்ந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படியே 10th முதல் அடி எடுத்து வைக்கிறோம். எல்லாருமே தெரிஞ்ச ஸ்டாஃபு, எல்லாருக்குமே நல்லா பழக்கம் உள்ள ஸ்டாஃபு. என்னை போனவொடனே ஒருத்தவங்க முடிக்க பிடிச்சாங்க, நீ முடி வெட்டவே மாட்டியாடா. ஓகேன்ட்டு எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரும் ஒரு விதமாக தான் முடி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு 1 மாதம் டைம் வரும், போயிடுங்கன்ட்டாங்க. அப்போது நான் வந்து இந்த அட் டைமுக்கு ஜாலியாக இருக்கணுன்ற கேங் கூட தான் இருக்கேன். அப்போ தான் நான் பண்ண தப்பு என்னென்னு தெரிஞ்சுதுன்னா, பழக்கங்கள் புரியும்னு நினைக்கிறேன். பழக்கங்கள் புரியும்னு நினைக்கிறேன். அது உள்ளலாம் போனேன், இன்னும் கூட ஜாலியாக இருந்தேன். அந்த டைமுக்கு ஜாலியாக இருந்தது. இந்த 10 நிமிஷம் இந்த இதுன்றது வந்து ரொம்ப பெரிய இது வந்தது. இப்போ வந்து இந்த படிப்பாளிங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த டைமில் வந்து என் கூட இருந்தவனுக்கு எல்லாம் ஸ்ட்ரெஸ் இருந்தது. வீட்டு பிரச்சனை,
ஸ்கூலில் நடக்கிற பிரச்சனை, லைஃப் என்ன ஆகிடுமோன்ற பயம், ஃப்யூச்சர் என்ன நடக்க போகுதுன்னு பயம், இந்த டைமில் ஒன்றும் பண்ணாமல் இருக்கும் போகிறோமோ பயம்ன்ட்டு நிறைய பயம் இருந்தது. அந்த பயத்துக்குலாம் ஒரே சொல்யூஷன், அந்த 10 நிமிஷம் நான் என்ன பண்ணுற மாதிரி அந்த 10 நிமிஷம் அந்த ஒரு பொருள். அந்த மாதிரி லைஃப் ஜாலியாக போச்சு. மாட்டிக்கிட்டேன், வீட்லேயே மாட்டிக்கிட்டேன். சரின்ட்டு விட்டுட்டேன். அதை விட்டுட்ட உடனே திரும்பி போச்சு லைஃபு. திரும்பவும் நான் அவனு கூட தான் போய் பேசுகிறேன். எனக்கு வந்து அந்த அட்டாச்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. சரி நம்ம செய்கிறது இவனுங்களே மாற்ற ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி மாற்றினேன். கொஞ்சம் ரொம்ப ஓகே, முழுசாக எடுத்துகிட்டு வர முடியலனாலும் கண்ட்ரோல். நீ வந்து ஒரு நாளைக்கு 10 வாட்டி யூஸ் பண்ணுறனா, உன்னை நான் 10 நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றினேன். ஓகேன்ட்டு நானும் லைஃப் ஜாலியாக போச்சு. திரும்பியும் போய் அதே ஹேபிட் உள்ள மாட்டிக்கிட்டேன். நம்ம கூட இருக்கிறவன் தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பான்றது உண்மை தான். இப்போ எப்படின்னா இவன் ஒருத்தன் பண்ணுறான், ஓகேவா, ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறவன் வந்து ஓகே நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறவன் தான். இருந்தாலும் எனக்கு வந்து அவன் பண்ணுறப்போ எனக்கு அந்த ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணல அந்த தாட்டுக்கு வரும்ல. எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தப்போ அந்த டைம்லாம் ஸ்ட்ரெஸ் தான். இப்போ நீ வந்து ஒரு பழக்கத்தை நீ ஒரு 26 நாள் வச்சுருந்தாலே ஹேபிட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. நீ 1 வருஷம் 2 வருஷம்லாம் வச்சுட்டு விட்டுறது எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாரு. அவன் நம்ம கண்ணு முன்னாடி பண்ணுறான்றப்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, இது ஹேபிட்டு ஓகே தான் ப்ரோ. அது நான் ஏன் இந்த ஹேபிட்ன்றது இது சொல்ல, இதுவே நீ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு வந்து அந்த விஷயம் பண்ணால் ஃப்ரீயாக விட்டுருக்க மாட்டான். சுற்றி எல்லா மூலைக்கும் கேமரா இருக்கும், எங்கே போனாலும் பர்மிஷன் வேணும். உங்களாம் கட்டடிக்க சான்ஸே இல்லை, மாட்டிப்பேன் சிம்பிளாக. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி கிடையாது. நீ கட்டடிக்கலாம். நீ யோசிச்சு பாரு, முடிவெட்டில் நீ வீட்டுக்கு போப்பானா, அவன் வீட்டுக்கு போகிறானா, நான் தெரிய போதான் வெளியே போய் என்ன பண்ண போகிறானோ அதில் யோசிச்சு. ப்ரைவேட் ஸ்கூல் யோசிச்சு பாரு, வீட்டுக்கெலாம் கிடையாது. பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணு, வந்து கூப்பிட்டு போய் முடி வெட்டி திரும்ப கூப்பிட்டு வந்து விட்டுப்பாங்க. அந்த மாதிரி எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இது வந்து இப்போது? ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கட்டடிக்கிறது விடுறாங்கன்னு இல்லை, லைக் இட் இஸ் சி லீஷியராக இருக்கும். ப்ளஸ் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒவ்வொரு மூளைக்கும் வந்து கேமரா இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த இந்த கொஞ்சம் ஹேபிட்ஸை வந்து மாற்றிட்டீங்க. ஸோ அது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தது வந்து தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது இந்த செக்ஷனுக்கு நான் சொல்கிறேன், அது வந்து தப்புன்னு இல்லை, பெனிஃபிட் தான். நீ உன் கண்ட்ரோலில் இருந்தால் அந்த ஹேபிட் நீ போயிருக்கவே மாட்டேல்ல. இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸு நீ யோசிக்கிறது, நைட்டில் தூக்கம் வர்றது, அதெல்லாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நைட்டில் தூக்கம் வர்றது அது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாகவே இருக்குது. அது ஏன்னு தெரியாது. டாக்டர் பார்த்துருக்கேன். அவங்க கேட்டதுக்கு நீ ஏதோ யோசிக்கிற, என்ன யோசிக்கிற சொல்லுன்றாங்க. எனக்கு சார் சீரியஸாக நான் எதுவும் யோசிக்கல. ஏன்னா யோசிச்சது என்ன ஞாபகம் இருந்தால் தானே நம்மளால் சொல்ல முடியும். அது என்னன்னே தெரியல, பிளாங்க் அவுட். நைட்டு தூக்குறேன்னா பிளாங்க் அவுட். என் காதில் 2 ஹெட்செட் இருந்தால் தான் எனக்கு தூக்கமே வரும். ஓகே, அந்த மாதிரி லைஃப்பில் இருந்த எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி லைஃப்பில் இருந்த எனக்கு வந்து அந்த 10 நிமிஷம் பரவசம் ரொம்ப இதுவாக தெரிஞ்சுது. ஸோ திஸ் ஹேபிட் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இது வந்து நீங்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்தால் அதை கற்றுட்டு லைக் இந்த ஹேபிட் உங்களுக்கு வந்திருக்குங்களா? ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்த வரைக்கும் எனக்கு வந்து இதை பற்றிலாம் தெரியாது. ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த அசிங்கமாக பேசுகிறது தெரியும் ரொம்ப ரேரு. வெறுப்பேத்தனம் வந்தால் பேசுவோம் ரொம்ப ரேரு. எனக்கு தெரியவே தெரியாது. மிஞ்சி போனால் அந்த வார்த்தை தான், அதை தவிர்த்து நமக்கு எதுவுமே தெரியாது. ப்ரைவேட் ஸ்கூல் எப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய ஸ்கூல். அது வந்து பெரிய டிவோஷனல் ஸ்கூல் மாதிரி ரொம்ப பெரிய ஸ்கூலு. அந்த இடத்துல நான் கையில் போவேன். எனக்கு வந்து எல்லா மிஸ்ஸுமே ஃபேவரெட்டு. அந்த டைம்லாம் டாப்பர் நான் 90க்கு 80 17 ஸ்கோர் பண்ணியிருந்தாலே படிப்பேன். லஞ்ச் பிரேக்கு வெளியே வந்தால் அங்கே சுற்றி எல்லாத்துலேயும் கேண்டீன் இருக்கும். 10 ரூபாய் 20 ரூபாய் சின்ன போய் ஏதாவது வாங்கிட்டு கபடி ஆடுவோம். அந்த டைம் வந்து எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வச்சேன் ஃபஸ்ட்டு 2 வருஷம் சூப்பராக போச்சு, ஸ்மூத்தாக. இந்த சேர்ற பசங்க தான் இவன் வந்து இந்த லைஃப் ஜாலியாக இருக்கணும்னு எடுத்துக்கிறான். அவனுக்கு ஃப்யூச்சரில் அது என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கும் தெரியல, இவனுக்கும் தெரியல. இவன் ஜாலியாக இருக்கணும்னு எடுத்துக்கிட்டான். அதே மாதிரி அது தப்புலாம் சொல்ல முடியாது. அது தப்புன்னு இருந்துச்சுன்னா ஏன் அதை சேல் பண்ணுறான், ஏன் அதை யூஸ் பண்ணுறான், புரியுதா? ஓகே ப்ரோ, தட்ஸ் a question for others. அது வந்து நம்ம கையில் இல்லை. தப்புன்னு தெரிஞ்சால் நீங்கள் எதுக்கு சேல் பண்ணுறீங்க? அப்படியே வச்சு ஃபேக்ட்ரியில் கொளுத்த வேண்டியதானே. Okay, so this is a question for others because we can't tell anything about government-ஓட இதுவும் இருக்குது. பட் அதை பற்றி நம்ம இன்றைக்கி அது பேச அண்ட் we are not the right person. அதனால அது வந்து ஒரு லீகல் ஆயிடுச்சு, ஓகேவா? இப்போ வந்து இல்லீகல்ன்றதே நம்ம இந்த ஜென்ரேஷன் பசங்க வந்து ரொம்ப லீகலாக பண்ணுறானுங்க. அது லீகல்ன்றதால உனக்கு வந்து அது இன்னும் சப்போர்ட்டிவ் தான், மோட்டிவ் தான். உன்னை வந்து எவனும் கேட்கவே மாட்டான். ஓகே, நீ யூனிஃபார்ம் போட்டுருக்கிற வரைக்கும் நீ ஸ்டூடெண்ட், நீ யூனிஃபார்ம் கட்டினா நீ யாருக்கு தெரிய போகுது? ஓகே, இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பையன் 6வது படிக்கிற பையன் போய் கடையில் கேட்டால் கூட அதை எடுத்து தராங்க.
ஓகே ஓகே சி அது அதான் சொல்லணும் பாருங்க. சி தட் இஸ் ஃபார் அனதர். என்னதான் இந்த ரூல்ஸ் போட்டாலும் ஸ்கூலுக்கு 1 மீட்டர் சுற்றி அந்த மாதிரி கடை எதுவும் சேல்ஸ் பண்ணக்கூடாது. 100 மீட்டர்ஸ். சில கடைகள் அதை பின்பற்றினாலும் சில கடைகள் இன்னும் இவங்க வந்து எப்படி பார்த்துட்டாங்கன்னா சைல்டு இவங்க தான் நமக்கு சேல்ஸ், ஓகேவா, இவங்க இருக்கிற வரையும் தான் நமக்கு லாபம். அதை வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வரமாக பண்ணிட்டாங்க. ஓகே. எங்கள் ஸ்கூல்லாம் இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. மாட்டிட்டேன்னு ஆனால் நடக்கலன்னு சொல்ல முடியாது, நடக்குது. ஓகே. ஆனால் தெரிஞ்சதுன்னா பெரிய ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு வாட்டி வார்னிங். அந்த வார்னிங்லேயே திருந்திடுறானுங்கடா. இப்போ பசங்க மென்டாலிட்டி எப்படின்னா, நீ அவனை எவ்வளோ அடிச்சு டார்ச்சர் பண்ணுற, எவ்வளோ விடுன்னு சொல்கிற, அந்த அளவுக்கு அவன் விட மாட்டான். ஒரு வார்த்தை நீ கண்டுக்காமல் விட்டு பாரு, இவனே கண்டுக்கல, நம்ம எதுக்கு இது யூஸ் பண்ணிடுச்சா தூக்கி போட்டு போயிடுவான். ஓகே. சி அது ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறது அது வந்து ஸோ ஃபார் த டவுன்ஃபால் ஆஃப் யோர் ஸ்டடீஸ் லைக் நீங்கள் அந்த சொல்கிறீங்க அந்த 7th 8th வந்து நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர் 10th 9th and 10th என்னோடய ஹேபிட்ஸ்னால நான் வந்து கொஞ்சம் மாற்றம் வந்தது என் மேலே அப்படின்னு. ஸோ இதே வந்து நீங்கள் தான் நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் வாஸ் அ பிக் திங் இன் யோர் லைஃப். ஸோ அது நீங்கள் சேராமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 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 ஒரு பக்கமே போயிருக்க மாட்டீங்களான்னு தான் நான் வந்து கேட்குறேன். பக்கமே போயிருக்க மாட்டேன்னா எப்படி சொல்கிறது, நான் வந்து என்னதான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சைடு இருந்தாலும் நமக்கு வந்து ஏரியாவில் சின்ன வயசுலேருந்தே பழகின பசங்க இருப்பானுங்க, ஓகேவா. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரலைன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லேயே படிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் இது என்னை இழுத்துருக்கும். ஏன்னா ஏரியா பசங்கன்றது. ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஆளோட கண்ட்ரோல் தான் அது. ஆளோட கண்ட்ரோல். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஸோ யூ ஆர் நாட் பிளேமிங் கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் ப்ளேமே பண்ணல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் அதே ப்ரைவேட் ஸ்கூல்லேயே படிச்சிருந்தாலும் நான் இந்த ஹேபிட் உள்ள போயிருப்பேன். ஏன்னா இப்போ வந்து நான் சேர்கிற பசங்க அந்த மாதிரி தானே. இப்போ நான் ப்ரைவேட் ஸ்கூலில் இப்போ நான் வந்து இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் 12th படிக்கிறேன். நான் ப்ரைவேட் ஸ்கூலில் 12th படிச்சிருந்தேன், எனக்கு எந்த ஹேபிட்டும் இல்லைன்னா சொல்லியிருக்க முடியாது. இங்கே நான் வந்து 5 வருஷம் வச்சிருந்த ஹேபிட்டு இதை வந்து நான் வந்து கம்மி பண்ணியிருப்பேன்ல. இப்போ வந்து நான் 10th கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்கிறேன்றப்போ எனக்கு வந்து அதை சப்ளை பண்ணுறவன் நிறைய பேர் இருக்கான். எனக்கு கூட சப்போர்ட் பண்ணுறவன் நிறைய பேர் இருக்கான், சப்ளை பண்ணுறவன் நிறைய பேருன்றப்போ எனக்கு வந்து ஒரு மைனஸே கிடையாது. அதே ப்ரைவேட் ஸ்கூல் படித்த பேர் உனக்கு சப்ளை பண்ண ஆள் கிடையாது, உனக்கு சப்போர்ட்டிவ்க்கு ஆள் கிடையாது. அதெல்லாம் நீ ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வந்தால் தான் முடியும். ஓகே. ஸோ தேர்ஸ் நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ பிட் இன் கவர்மெண்ட் அந்த ஸ்கூல்லேயே நடக்குது. ஸ்கூல்லேயே நடக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நடக்குது. பட் இன் ப்ரைவேட் ஸ்கூல் இட் இஸ் நாட் ஹேப்பனிங் இன்சைட் த ஸ்கூல் ப்ரெமிசஸ். ஓகே. நான் யாரையும் குத்தலாம் சொல்லலை, நானும் அதில் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன் சில வருஷம், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே. ஸோ ஓகே 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 ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் ஹேபிட்ஸ் அண்ட் a very part of your experience. So anything about ஸோ ஓகே இது எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களோட அந்த அந்த பேட் சைடே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ வந்து இன்றைக்கி மக்கள் பார்க்குறவங்க வந்து இது கண்டிப்பாக வந்து எல்லா நியூஸ்லேயும் பரவதான் செய்யுது. இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் பேர் எடுத்தாவே அது மக்கள் வந்து பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ கவர்மெண்ட் ஸ்கூலா, ஐயோ பசங்களே அந்த மாதிரி அப்படின்னு. ஸோ இது திஸ் பாயிண்ட் வாட் யூர் சேயிங் ஜஸ்டிஃபைஸ் இட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே இது உங்களுக்கு நடந்திருக்கு, இதை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ எனி திங் தட் பீப்புள் டு நாட் சி அபவுட் கவர்மெண்ட் ஸ்கூல், அந்த த குட் சைடு ஆர் தி பேட் சைட் விச் பீப்புள் ஆர் த மீடியா டசன்ட் கவர் அபவுட் தி கவர்மெண்ட் ஸ்கூல். நான் ஏன் இந்த இது கேட்குறேன்னா, பிகாஸ் இப்போ நானே வந்து போய் கேட்கலாம் ப்ரோ, அதாவது ஒரு அப்பட்டமாக சொல்லிடலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்னால் எப்படின்னு. ஆனால் இன்றைக்கி உங்களை கூப்பிட்டு வந்து வச்சுருக்கேன்னா உங்களுக்கு தெரியும் அதில் என்ன கெட்டது நடக்குது, என்ன நல்லது நடக்குது. பிகாஸ் யூ ஹவ் ஸ்டடிட் ஃப்ரம் என்ன 7th to இப்போ வரைக்கும் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ யூ வில் நோ மெனி திங்ஸ் அபவுட் கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ அதை வந்து அன்வீல் பண்ணுறது தான் இந்த பாட்காஸ்டே. ஸோ எனி திங் விச் த மீடியா ஆர் த பீப்புள் டு நாட் see about government school, எனக்கு அந்த சைடு பற்றி சொல்லுங்கள். see whether it is good or bad, நீங்கள் தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததில் என்னன்னு சொல்லுங்கள். அது எப்படி சொல்கிறதுனா, நிறைய பேர் பார்க்கறது என்ன நான் சொன்ன பற்றிய ஹேபிட்ஸு, அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு போகிறதால பேட் இம்ப்ரெஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்னால இப்படி தான் ஃப்ரீயாக விட்டுறாங்க, இது எங்கே பொறுக்கிட்டு போகிறோம். ஆனால் அதை தவிர்த்து ஸ்கூலில் நிறைய இருக்குது. ஓகே, சப்போர்ட்டிவ் டீச்சர்ஸ் இருக்காங்க, உனக்கு தேவையானது கற்றுக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போனால் ஸ்போர்ட்ஸ் பெனிஃபிட் நிறைய இருக்கும். நீங்கள் அந்த சைடு வந்து எப்படின்னா, நான் வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூல் படித்த வரைக்குமே என்னை கொக்கோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரையும் ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு போனாங்க, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் போகாமல். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தோடனே பேட் சைடுன்னா எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ப்ரைவேட் ஸ்கூல் போயிட்டா நீ ஃபெயில் ஆகிட்டா அவ்வளோ தான், நீ ஃபெயிலியர் வரும் உட்காரு அவ்வளோதான். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டேன்னு வச்சுக்கி நீ ஃபெயில் ஆகிட்டாலும் உனக்கு தான் பெனிஃபிட்டு.
இப்போ இந்த ஸ்ட்ரிக்டாக வந்திருக்கேன்னு சொல்கிறவர் வந்து அவர் நடத்துகிறாரு, அவர் ஓகே இந்த நீ ஃபெயில் ஆகிட்ட நீ இவ்வளோதான்ட்டு நடத்துகிற, அது வந்து அவர் பிரிக்கிறதாவும் சொல்ல முடியாது, நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு உன்னை பெட்டராக நடத்துகிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இப்போ நான் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறேன்னு வச்சுக்க, நான் வந்து ஒன்றுமே படிக்க தெரியாது, மக்கா இருந்தாலும் எல்லா மிஸ்ஸுக்கும் நான் ஃபேவரெட்டு. இவங்க வந்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க, என்னை அடிப்பாங்க, அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறான் நான். எப்படி சொல்கிறது, படிப்பு வரலன்னு தெரிஞ்சாலும் அவங்க கேட்பாங்க, நல்லா தானே படிக்கிற, உனக்கு என்ன குறை, உன் திமிரில் தானே படிக்க மாட்டேன்றான்னு கேட்பாங்க. அதே ப்ரைவேட் ஸ்கூலில் வச்சு பாரு, நீ திடீர்னு நல்லா படிப்ப, திடீர்னு நல்லா படிக்க மாட்டேன், நீலாம் எங்கேருந்து உருப்பட போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னொன்று என்ன, கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து சலுகை ரொம்ப அதிகம். நீ கேள்வி இப்போ நீ வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணும், அவங்க ஸ்காலர்ஷிப்பு, இந்த எக்ஸாமு. இப்போ வந்து நீ ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு நான் வந்து நீட்டு ஜேஇலாம் எழுதணும்னு வச்சுக்க, நான் தனியாக அப்ளை பண்ணணும், தனியாக படிக்கணும், அது ரொம்ப பெரிய வேலை. ஓகேவா, நான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நான் 11th படிக்கிறப்போ நீட்டு ஜேஇ இது ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறோம், அதுக்கப்புறம் உங்களை ட்ரெயின் பண்ணுறோம், ஃப்ரீயாகவே எல்லாத்தையும் பண்ணித்தரோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோம் பேர் கொடுங்க. இது வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததால தான் எனக்கு கிடச்சிது. இதே நான் ப்ரைவேட் ஸ்கூல் படிச்சிருந்தேன்னா எனக்கு எந்த யூஸ்மே கிடையாது, ஜஸ்ட் அந்த செகண்ட் படிக்கிறது அவ்வளோதான். அதே மாதிரி என்னென்னா இந்த சைடு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அதிகம், உனக்கு பெனிஃபிட் ரொம்ப அதிகம். நீ படிக்கிறவனோ படிக்காதவனோ ஸ்கூலுக்கு வரியா, நீ ஸ்டூடெண்ட்டு, உனக்கு பெனிஃபிட்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து பேட் சைடுனே சொல்ல முடியாது, அது அந்த அந்த இடத்துல இருக்க அந்த பர்சன் கண்ட்ரோல் பண்ணுறது தான் பேட் சைடு. ஓகேவா, நீ பண்ணுற கண்ட்ரோல் தான் குட்டோ பேடோ ரெண்டுமே இருக்குது. இப்போ நான் வந்து அவனுக்கு கூட சேராம டாப்பர்ஸ் கூட இருந்தால் நான் நல்லா தானே இருந்திருப்பேன், அவனுக்கு கூட போனது ஏன் தப்பு தானே, அவனுக்கும் ஏதாவது பாஸ்ட்டில் நடந்திருக்கும், அது மறக்க முடியுமா இவன் பண்ணுறது, அவ்வளோதான். சின்ன எப்படி சொல்கிறது, அந்த ஆன் டைம் சந்தோஷத்துக்காக ரொம்ப நாள் எடுக்க வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஸோ தட் யூ சே இஸ் தட் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரியே அது ஸ்டூடெண்ட்டோட கையில் தான் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஸ்டடீஸ்க்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஈவன் ஐ கெட் ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க ப்ரோ, கொஞ்சம் இப்போ வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, ஜேஇ எப்படி எழுதுறது, நீட் எப்படி எழுதுறது, அதெல்லாம் வந்து. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பண்ணுவாங்க, பிகாஸ் அது ஜேஇனா என்ன, நீட்னா என்னன்னே தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. பட் அது ப்ரைவேட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பேரண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க இதை மாதிரிலாம். ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பேரண்ட்ஸ் வந்து தெரியாது, இல்லை டீச்சர்ஸே வந்து எஜுகேட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கோ அந்த மாதிரி. எஜுகேஷன் தான் இல்லை, அவங்க வந்து எல்லாத்துலேயுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எனக்கு வந்து நான் வந்து வீட்டில் பிரச்சனை அதெல்லாம் எனக்கு வந்து வந்துட்டு பாஸ்ட்டில் நிறைய நடந்திருக்கு. ஓகேவா, நான் வந்துட்டு நான் அப்போல்லாம் வந்து எனக்கு ஸ்கூல் லீவ் போட்டது கிடையாது, நான் என்ன நடந்தாலும் ஸ்கூலில் இப்போ தான் நிறைய லீவ் போடுவேன். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் லீவ் போட்டு வீட்டில் படுத்துருவேன். ஓகேவா, அந்த டைமில் எப்படின்னா எனக்கு வந்து எது நடந்தாலும் நான் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவேன், ஸ்கூல் போயிட்டு தான் படுப்பேன். நான் ஒரு வாட்டி படுத்தனாலே எங்கள் கிளாஸ் மிஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, இங்கே வா ஏன் படுத்து தூங்குற, நைட்டு தூங்குனியா, இல்லை மிஸ் தூங்கல மிஸ், ஏன் பிரச்சனையா, ஆமாம் மிஸ். அந்த டைம் வந்து அவங்க வந்து ஜஸ்ட் டீச்சராக இல்லை, எனக்கு வந்து ஒரு ஹீலராக, ஒரு சப்போர்ட்டிவராக, எப்படி சொல்கிறது, ஹீலர் சப்போர்ட்டரை தவிர்த்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு புரிய வைக்கிறது, தெரிய வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாமாவும் இருந்தது அவங்க ஒருத்தங்க தான். ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் அ டீச்சர், இன் தட் டைம் ஷீ இஸ் எவ்ரிதிங். அந்த மாதிரி டைமில் இருந்து வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். நீ வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் படிச்சுன்னு வச்சுக்கோ, எல்லா டீச்சரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் தான் என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, நான் படின்னு தான் டார்ச்சர் பண்ணேன், இவங்க அப்படி என்ன எதுவுமே என்னை படின்னு தான் டார்ச்சர் பண்ணேன், என்ன பிரச்சனை விடு பார்த்துக்கலாம், நீ படித்து அதெல்லாம் ஏற்கட்டு, அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. இப்போ வந்து சப்போர்ட்டிவ் ஹீலர்ன்றப்போ ரொம்ப இது நம்மளை வந்து டீச்சர்ஸ்ன்றது வந்து படிக்க வைக்கிறது தான் தவிர்த்து இவங்க வந்து வேறன்னு காட்டிட்டாங்க எனக்கு. இவங்க ஜஸ்ட்டு நம்மளை படிக்க மாட்டாங்க, நம்ம கையை பிடிச்சி நம்மளை மேலேயும் கூப்பிட்டு போகிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லையும் கூப்பிட்டு போகல நான் சொல்ல மாட்டேன், எப்படி சொல்கிறது, இந்த 1000 பேரில் ஒரு 10 பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்க. சில டீச்சர்ஸ் வந்து படின்றதான், அந்த பையன் உள்ள என்ன இருக்குது, அவன் என்ன யோசிக்கிறான், என்ன நடந்துச்சு, எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்க வந்து நான் வந்து நடத்தினா போனேன்னா சம்பளம் வந்துச்சா அப்படின்னு மட்டும், அவ்வளோதான். இதுவே கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இப்போ வந்து இதில் வந்து ஒரு 10 டீச்சர்ஸில் 2 டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி பசங்களை பற்றி புரிஞ்சுக்கிறான். அதே ஆப்போசிட் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து வச்சுக்கோ, இந்த 10 டீச்சர் 2 டீச்சர்ஸ் தான் நான் வந்தேன்னா நடத்தினா போனேன் நான் இருக்கிறவங்க, மற்ற எப்படி சொல்ல மற்ற 8 பேருமே பசங்க அவன் பசங்களும் இவங்க பசங்களாம் எல்லாம் என் பசங்க, அந்த மாதிரி கேரக்டர் தான் அதிகம். நீ உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கலாம், அதெல்லாம் இந்த ஸ்கூல் கேம்பஸில் காலேஜ்னா நீ என் பையன், அப்படி தான் என்னை நிறைய சொல்லி என்னை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. எனக்கு படிக்க வரலன்னு கிடையாது, என்னன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பேக்லாக் வெஸ்டர்னு என்ன ஒரு மிஸ் பார்த்தாங்க பாரு, நீ ஆடா வச்ச என்னால் நம்பவே முடியல, நீ வந்து இன்னும் மேலே போகணுன்னு பார்த்தா நீ கீழே போகிற, இதெல்லாம் சரியில்லடா அப்படின்னு மிரட்டினாங்க என்ன.
அப்போ வந்து நான் அவங்க ஸ்டூடெண்ட் இல்லை, நான் இப்போ வந்து வேறு கிளாஸ் போயிட்டேன், இருந்தாலும் அவங்க வந்து என்ன அதே கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க. இன்னி வரைக்கும் எனக்கு வந்து பிரச்சனை எப்படி சொல்கிறது, ஒரு 3 மிஸ் லைனாக வந்துடுவாங்க. எனக்கு பிரச்சனை, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனே இவங்க 3 பேர் வந்து நின்றுவாங்க. அந்த அதில் தப்பு என் மேலேயே இருந்தாலும் இவங்க சார் பையன் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல சார், இவன் அந்த மாதிரி பையன் இல்லை, ஏதோ தெரியாமல் பண்ணிருப்பா சார், என்னை வந்து நிறைய பிரச்சனைலேருந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. இதே நீ ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நீ மாட்டிக்கிறேன்னா அவ்வளோதான், மாட்டிக்கிட்ட, உன்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டேட் டிசி வார்னிங்லாம் கிடையாது, நீ மாட்டிக்கிட்ட அவ்வளோதான், உன் லைஃப் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இது சாரி டு இன்டரப்ட் யூ ப்ரோ. ஸோ நீங்கள் வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ செகண்ட் சான்ஸ் இன் ப்ரைவேட் ஸ்கூல். ஸோ பட் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா தி கிவ் plenty ஆஃப் சான்சஸ். அதாவது நீங்கள் உங்களை வந்து திருந்த வைக்கிறது. இப்போ நீங்கள் வந்து நல்லா படிக்கலை, இல்லை நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிங்க, அது சரி ஓகே, நீங்கள் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறதோ இல்லை பசங்களை வந்து அடிச்சிட்டிங்களோ அந்த மாதிரி வந்து ஸோ தே கிவ் செகண்ட் சான்சஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பசங்களை திருந்த வைக்கிறதுக்கு நிறைய கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அப்படி கிடையாது. ஒரு 2 சான்ஸ் கொடுக்குறாங்க, 3வது சான்ஸ் வந்து அம்மாவை கூப்பிட்டு அப்பா பேரண்ட்ஸை கூப்பிட்டு டிசி. ஸோ தட் இஸ் ஹேப்பனிங் இன் ப்ரைவேட் ஸ்கூல். ஸோ ஃப்ரம் வாட் யூ ஹவ் செட் தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். ஓகே. ஸோ பசங்க வந்து திருந்தி வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மாணவனாக இருக்கிறதுக்கு வந்து அவங்க இது கொடுக்குறாங்க. பேர் திருத்திலாம் விட்டுருக்காங்கடா. தட்ஸ் வாட். அதாவது அவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நீங்கள் சொன்னபடி அவங்க தனக்குத்தானே, அதாவது நான் ஏதோ கடமைக்கு செய்யாமல் பசங்களை வந்து மாற்றவும் பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வந்தாங்களா, நடத்துனாங்களா, போனாங்களா, அவங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டாங்களா, சரி 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களா, போயிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் தே கம், தே டீச், தே சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். ஒரு கெட்டவங்களாக இருந்தாலுமே அவங்க வந்து மாணவனோட இதை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு கெட்ட வழியில் போனாலும் சரி, நல்ல வழியில் போனாலும் சரி, தே அதாவது உங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரு நல்ல வழியிலேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ டீச்சர்ஸ்னால் அதானே ப்ரோ, அதான் பண்ணி ஆகணும், அதான் பண்ணும். ஸோ நான் இங்கே ப்ரைவேட் ஸ்கூல்லையும் கண்டிப்பாக இருக்காங்க ப்ரோ, அந்த மாதிரி இருக்காங்க. பட் இல்லைன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் தே டு நாட் சி அபவுட் தி பாஸ்ட். அவங்க அசியூம் பண்ணுறது அவ்வளோதான். நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், நான் பண்ணது ஒரு தப்புக்கு வந்து என்னை குத்தி காட்டியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 2 வருஷம் வரையும் காட்டினாங்க. நான் ஒரு தப்பு பண்ணலை, ஓகேவா, ஓகே. ஆனால் இவங்க வந்து நான் தான் பண்ணன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி தப்பு பண்ணிட்டான், அதோட திரும்ப சான்ஸ் கொடுத்தா தானே, நீ போகிற இடத்துக்குலாம் இவன் அந்த தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பு பண்ணிட்டான்னா அவனுக்கு இன்னும் என்கரேஜ் ஆகுதானே ஆகும். சரின்ட்டு நான் அந்த தப்பு பண்ணாமல் இருந்தாலும் இவங்க சொல்ல எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆச்சு. பண்ணுன்ற என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு பண்ணோம். திரும்பி மாட்டிக்கிட்டேன், பண்ணாமல் இருந்ததே மாட்டிக்கிட்டேன், பண்ணியும் மாட்டிக்கிட்டேன்னொன்னே வார்னிங்லாம் ஸ்டேட் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பையன் இந்த மாதிரி பண்ணுறான் பார்த்து வச்சுங்க, நான் டிசி கொடுத்துருவேன். இதே நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பண்ணேன்னா அதே தப்பு இல்லை, தப்புகள் பண்ணேன். பண்ணுறப்ப என்ன, ஃபர்ஸ்ட் வாட்டி சான்ஸு ஒழுங்காக மாற்றிக்க, இல்லைனா பிரச்சனை ஆகிடும். இது உனக்கு தான் தப்பாக முடியும், எங்களுக்கு தப்பாக முடியாது. சரின்ட்டு அகெயின் பண்ணால் திரும்பி சான்ஸ். அந்த சான்ஸ் கொடுத்து அவன் நீ மாறியோ இல்லையோ, சில பேர் மாறியோ இல்லை இது அவ்வளோதான் விட்டுறாங்க. சில பேர் உன்னை மாற்றி தான் காட்டுவேன், நீ மாறி தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் வந்து 2 டைப்புமே பார்த்துருக்கேன், 2 டைப்புமே நான் அனுபவிச்சிருக்கேன். ரெண்டுமே நடக்குது. நீ யோசிச்சு பாரு, இப்போ வந்து நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, அது நீ வந்து குத்தி கட்டுறதுல வந்து அந்த பையனுக்கு இன்னும் அது ஆழமாக தான் ஆகும். அந்த பையனுக்கு அது இன்னும் பண்ணியும் சரி, இவன் தப்பு பண்ணிட்டான், ஏதோ அந்த செகண்ட் தெரியாமல் பண்ணிட்டான், திரும்ப சான்ஸ் கொடு, திரும்ப மாறுறானா, அவள் தான் முடிஞ்சிருச்சு. இவங்க என்னன்னா, இவங்க வந்து ஒரு அடிபட்டு ஏட குணமாக இருக்கிறவன் வந்து நல்லவனை மாற்றுறாங்க. இவன் வந்து அடியே படாதவனை வந்து அடிபட்டாலும் அது மேலே இன்னும் வந்து பெருசாக்குறாங்களே தவிர இவங்களுக்கு வந்து அந்த பையனை மாற்றணுன்ற ஐடியா கிடையாது. நீ தப்பு பண்ணிட்ட அவ்வளோதான், அதுதான் உன் லைஃபு. இவங்க நீ தப்பு பண்ணிட்ட, உன்னை மாற்ற வேண்டியது என் கடமை. இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியும்ல. ஸோ இன்னொன்று நீங்கள் சொல்கிறது ஓகே மாற்றுறாங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அதாவது உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, உங்களுக்கு ஸ்கூலுக்கு பின்னாடி நடக்கிற பிரச்சனைகள் வந்து அவங்க பார்க்குறது இல்லை. நீ ஸ்கூலுக்கு வந்துட்டனா நீ வேற, வீட்டை விட்டனா நீ வேற, நீ ஸ்கூல் கேம்பஸ் உள்ள வர வரையும் நீ வேற, ஓகேவா. ஸ்கூல் கேம்பஸ் இல்லை நீ வேற. எப்படி சொல்கிறது, ஸ்கூல் கேம்பஸ் உள்ள போயிட்டுனா நான் டீச்சர் மிஸ்ஸு, ஸ்கூல் கேம்பஸ் இல்லைனா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி. அதே கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பாரு, எங்கே போனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க நான் டீச்சர், ஓகேவா, அந்த மாதிரி இதை கூட மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன பிரச்சனை இருந்தால் நான் என்கிட்ட சொல்லு, அதுக்கான தீர்வு நான் சொல்கிறேன். அது இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் போய் பார்த்தோன்னா நம்ம வீட்டை பற்றிலாம் நான் கேட்டேனா, எனக்கு நீ வரணும் படிக்கணும் அவ்வளோதான், என் கிளாஸ் ஒர்க் எழுதி தரணும் அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணக்கூடாது, வேறு எதெல்லாம் வீட்டை பற்றிலாம் நான் எதுவும் அது கவர்மெண்ட் ஸ்கூல் போய் மிஸ் கிளாஸ் ஒர்க் எழுதல மிஸ், ஏன்டா எழுதலை, இந்த மாதிரி பிரச்சனை மிஸ், சரி அப்புறமா எழுதிட்டா, அவ்வளோதான் சிம்பிள்.
இவங்க வந்து இந்த நடத்துகிற வித்தியத்திலே தெரியும்ல இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. இவங்க எப்படி சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ஸ்கூலில் வரையும் தான் மிஸ்ஸு, ஸ்கூலை தாண்டி போயிட்டுனா சில பேர் வந்து நான் யாரோ நீ யாரோ அவ்வளோதான்றா. சில பேர் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஸ்கூல் வெளியே வந்து நிறைய டீச்சர்ஸ் வீட்டுக்கு போயிருக்கேன். பொற்கொடி மிஸ் வீட்டுக்கெலாம் போனதில்லை. அவங்க நீ வந்து பார்த்துருக்கியா ஸ்கூலில் இருக்கிற என்னதான் ரக்கடான ஆளாக இருந்தாலும் பசங்க படிப்புன்னு இருந்தாலும் வீட்டுக்கு போய்ட்டு ரொம்ப சாஃப்ட் கைண்டட். ஒரு நமக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், இவங்களாம் ஸ்கூலில் இப்படி இருந்தாங்க நம்ப முடியலையே அந்த மாதிரி தெரியும். நம்ம பாபு சார்லாம் சொல்லவா வேணும், அவர்லாம் என்னை கூப்பிட்டு போய் டீ வாங்கி கொடுத்து நான் பேசுகிறதெல்லாம் காது தலைவலிக்காமல் கேட்பார்றா அவரே கேட்பார். இப்போ உனக்கு என்ன பிரச்சனைடா சார், இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், அதை விட்டு வெளியும் வந்துட்டேன், ஆனால் எனக்கு திரும்ப உள்ளே போகணும் அந்த மாதிரி தந்தோன்னா அதுக்கான வழி இருக்குது, நான் பண்ணுறே பண்ணு, லைஃப்பை என்ஜாய் பண்ணு. இருக்கிறது ஒரு வாழ்க்கைன்னு நான் சொன்னேன், இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான், ஆனால் அது நீ எப்படி மாத்திரன்னு உங்கள் கையில் தானே இருக்குது அந்த மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர். நான் ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லைறவங்க நான் யாரையும் பார்த்ததில்ல. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நிறைய பேர் பார்த்தேன், எல்லாம் சப்போர்ட்டிவ் ஃபீலிங். எப்படி சொல்கிறது, ஒரு எப்படி அந்த இதுவெல்லாம் சொல்லுவானுங்க பாரு, ஒரு உடஞ்சி போன கல்லாக இருக்கிறவங்க வைரமாக்குறது டீச்சர்ஸோட வேலைன்றது. அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு கவர்மெண்ட். ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி, ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வீட்டில் என்ன நடக்குதுன்னு தான் அவங்க பெருசாக கவனிக்கிறது கிடையாது. பட் அவங்களுக்கு அவங்க விஷயம் அப்போது இருக்கணும். ஸோ அந்தன்னைக்கு நீங்கள் எழுதலைன்னா அதை மட்டும் பார்க்குறாங்க. ஸோ தே டு நாட் see the பேக் ஸ்டோரி. இப்போ வீட்டில் பிரச்சனை நடக்குது, வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, சூழ்நிலை இப்படி இருக்குது, பசங்க மைண்ட் செட் இப்படி இருக்குது, நாட் மைண்ட் செட் பட் த மென்டல் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது. பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் தே டேக் நோட், தே care about students' mental health, anything happening behind the, not like after the school, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அவங்க வந்து கேர் பண்ணி, லைக் வீட்டில் இந்த பிரச்சனையா, சரி ஓகே அதுக்கு அவங்க ஒரு தீர்வு சொல்கிறாங்க. இல்லை சார் அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து தே ட்ரை டு மேக் யூ ஸ்டடி. ஓகே, அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க கரெக்டுங்களா? அது வந்து நான் இப்போ நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தப்போ நான் வந்து 7th டிசம்பர் 5th வந்து நான் வந்து படித்தப்போ எனக்கு வந்து ஒருத்தவங்க சயின்ஸ் மிஸ்ஸாக இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த டைமில் வந்து சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட்ன்றது, சயின்ஸ் மேக்ஸில் வந்து மேக்ஸ் வந்து 50க்கு 48, சயின்ஸ் வந்து 50க்கு 50 எடுத்தேன். ஓகே, அதே மாதிரி லைஃப் ஜாலியாக போனேன். 6th கால் எடுத்து வச்சேன், நல்லா படிச்சுட்டே இருந்தேன். ஒரு சம்பளம் மட்டும் என்ன ஆச்சு, இவங்க அந்த சயின்ஸ் மிஸ்ஸாக இருந்தது வந்து சோஷியல் மிஸ் ஆகிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நம்ம நார்மலாகவே சோஷியலில் வீக்கு, சோஷியல் ஃபெயில் ஆகிட்டேன். அவங்க வந்து என்ன அடிச்சுட்டு, என்ன தான் பிரச்சனை, 6th நல்லா தானே படிச்சிருந்தேன், சென்டம்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன், இப்போ என்ன இதில் ஒரு பாஸ் மார்க் எடுக்க முடியலையான்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ இருந்து என்ன அப்போயே அவங்க யோசிச்சிருக்கலாம்ல, சே 6th எப்படி 5th அப்படி படிச்சிருந்த பையன் இப்போ ஏன் இப்படி எடுக்கிறான்னு ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கலாம்ல. அவங்க யோசிக்கல, நீ அப்போ படிச்ச இப்போ படிக்கல, ஏன் படிக்கல, எனக்கு படிச்சு ஆகணும், அந்த இது நீ பாஸ் பண்ணி தான் ஆகணும்னாங்க. இதே நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் ஃபெயில் ஆனால் யாரும் கேட்கல, ஃபெயில் ஆகிட்டேன், அதாட்டி நீ பாஸ் பண்ண, நீ பாஸ் பண்ணி தான் ஆகணும், பாஸ் பண்ணனா பரவாயில்ல திரும்ப ட்ரை பண்ணு, இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது. ஸோ தேர் இஸ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன், நடத்துகிற விதத்தில் வந்து டிஃப்ரென்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, திஸ் இஸ் உங்களோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஒன்று. எனிதிங் அதர் தென் தேட் உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணாத ஏதாவது இருக்குங்களா? எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பெட்டர் தான்டா, ப்ரைவேட் ஸ்கூலுன்றதை விட கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ரொம்பவே பெட்டர். ஓகே, இது சாரி டு இன்டரப்ட் யூ ப்ரோ, அகெயின் நான் இன்டரப்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, உங்களோட ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் என்கிட்ட சில கேள்விகள் இருக்குது, அதை கேட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம திருப்பி இப்போ கேட்க போகலாம். சரிங்க ப்ரோ. ஸோ தேர் இஸ் அ காமன் மிஸ்கன்செப்ஷன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் போனால் பசங்க கெட்டுருவாங்க அப்படின்னு. அது உண்மைங்களா? நாட் ஷூர்ரா, சீரியஸாக. நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லையும் நான் என்கிட்ட இருந்த அதே பழக்கம் உள்ள பசங்களை பார்த்துருக்கேன். சரி, நாட் அபவுட் யுவர் செல்ஃப், நான் சரி பொதுவாக பேசுகிறேன். இப்போது நீங்களும் ஒரு பையனை பார்க்குறீங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மாற்றுறாங்க. கண்டிப்பாக அதாவது அவங்க தப்பான வழியிலையா போகிறாங்க, இல்லை இஸ் இ கோயிங் ஏன்னா அவங்க போகிறதில்ல. ஸோ ஒரு ஃபார் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஒரு பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்ந்தால் அவன் தப்பான வழியில் தான் போவான்றது வந்து தெர் இஸ் நோ சான்ஸ். நோ சான்ஸ், பட் அப்படி தான் போவான்னு சொல்கிறது வந்து அது நாட் கன்ஃபார்ம். சீரியஸாக இல்லை. நான் வந்து பார்த்துட்டேன், எப்படி சொல்கிறது, ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஜிபி வரைக்கும் டாப்பராக எந்த பழக்கமும் இல்லாமல் படிக்கிறவன் நிறைய பேர் இருக்கான்.
இந்த கெட்ட பழக்கம் இருக்கிறத விட இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கெட்டு போனவனை விட கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இன்னும் நம்ம வந்து அந்த ஸ்கூலில் ஆவரேஜாக இந்த ஸ்கூலில் வந்து டாப்பராக இருக்கவன் நிறைய பேர் பார்த்துட்டேன் நான். இப்போ நம்ம ஸ்கூலில் டாப்பராக இருக்கலாம், எப்படி நம்ம ஸ்கூல்லேயே படிச்சுட்டு இருக்கான். ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அந்த டாப்பராக வரவன் தான் அவனா படிக்கிறது இல்லை. நான் தான் சொல்கிறேனே, நம்ம கண்ட்ரோல் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து உங்கள் பசங்க கெட்டு போயிடுவாங்களான்னு நினைக்காதீங்க. வரானா அவன் எப்படி இருக்கான், அவன் தாட் எப்படி இருக்குது, இப்போ உனக்கு இது பண்ணணும்னு தோணுதா அப்படின்னா அவன் தாட்டு தான். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுதுன்னா அது நல்ல விஷயம் இருந்தால் நீ தைரியமாக பண்ண, கெட்ட விஷயம் இருந்துச்சுன்னா நீ பண்ணக்கூடாது. அந்த கண்ட்ரோல் இருந்ததுன்னா ஓகே, உங்கள் பையன் சூப்பராக இருப்பான். கண்ட்ரோல் இருக்கிற வரையும் எவன் வேணா எப்படி வேணா இருக்கலாம். நீ சொன்ன பற்றிய ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து வந்து அவனுக்கு கெட்டு போகிறாங்க, அதுதான் உண்மையானு கேட்டால் அப்சல்யூட்லி நாட். ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து வந்து நீ இருக்கிற வரையும் செம்மையாக இருந்தால் நான் லைஃப் செம்மையாக பார்க்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில். ஸோ அந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க ப்ரோ. ஸோ இன்னொன்று, த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் நாட் அப் டு த லெவல். அதாவது when comparing private school and government school, எஜுகேஷன் குவாலிட்டி வந்து ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரியே இல்லை, அது ரொம்ப தரமட்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு இது இருக்குது, மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது உண்மைங்களா? என்னோட இல்லை, குவாலிட்டி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலோட கவர்மெண்ட் ஸ்கூலுன்றது வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ இன் வாட் வேஸ்? இன் வாட் வேஸ்னா எப்படி சொல்கிறேன், அந்த சைடு போனால் கிளாஸ் ஒர்க்கு அந்த டைமுக்கு அவங்க எழுதி போடுறத படிக்கணும். அந்த டைம் இவங்க வந்து கைட்லாம் ப்ரொவைட் பண்ணி எப்படி சொல்கிறது, நீ வந்து ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். 5 மார்க், இதே 5 மார்க் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் 10 ஸ்டெப்பு போடுறான், 10 நோட்டு எழுதுறான். அதுவே கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அதே 5 மார்க்கு 5 ஸ்டெப்பு. சப்போஸ் உனக்கு அதுவும் பத்தலைன்னா நீ கேட்குற ஸ்டெப் வரையும் போட்டு, எனக்கு தெரியாதுன்னு இல்லை, நீ கஷ்டப்படக்கூடாது. இப்போ நீ ஸ்லோவாக படிக்கிறனா உனக்கு 5 ஸ்டெப்பு, உனக்கு நிறைய மார்க் வேணுமா உனக்கு 10 ஸ்டெப்பு, அவ்வளோதான். எப்படி சொல்ல, பசங்க கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் தான் இவங்க நடத்துறது. ஓகே, ஸோ தே ஆர் நாட், அதாவது உங்கள் கெப்பாசிட்டி வந்து 50%, அவங்க நடத்துறது 100% மாதிரி, அதை ரொம்ப அழுத்துறதெல்லாம் இல்லை, அந்த ப்ரெஷர்லாம் இல்லை. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, நீ ஆவரேஜா 5 மார்க் எடுக்கணும். இப்போ வந்து 70 மார்க்கு, உனக்கு எவ்வளோ மார்க் வேணும், 30. இதெல்லாம் படி உனக்கு 30 வந்துடும். நீ என்னம்மா டாப்பரா, உனக்கு எவ்வளோ மார்க் வேணும், மார்க் பண்ணி தரேன், ஃபுல்லாக படி, உனக்கு கேட்குற மார்க் உனக்கு. அதுவே ப்ரைவேட் போய் பாரு, எல்லாருக்கும் ஒன்றே தான், எல்லோரும் சென்டம் தான் எடுக்கணும். உனக்கு வரதெல்லாம் நீ படிக்கக்கூடாது, நான் சொல்கிறது தான் நீ படிக்கணும், நான் எழுதுறது தான் நீ படிக்கணும். அந்த வேலையை பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப குவாலிட்டியான விஷயம். சரி, இது வந்து சில பேர் வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சில பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வில் கீப் இட் டு தம், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இவர் இப்படி சொல்கிறாரு, ஓகே, அது இவர் குவாலிட்டி வேணும்னு நினச்சாலும் கவர்மெண்ட் ஸ்கூல் வரலாம். சப்போஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் உங்களுக்கு ரொம்ப இதுவாக தெரியுதுன்னு சொன்னால் அவங்க ப்ரெஸ்டீஜஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் போகலாம். ஆனால் ரெண்டுத்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, ரெண்டுமே ஒரே இது தான் நடத்த போகிறான். உனக்கு அந்த வேறு மெத்தட் நடத்தினா இந்த மெத்தடில் வேறு நடத்த போகிறான். நான் நிறைய மெத்தட் 10th இது பார்த்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தப்போ எனக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது, எதுவுமே கஷ்டம் இல்லை. ஒரு 10 செகண்ட் கவனிச்சிருந்தேன்னா இப்போவும் ஈஸியாக இருந்திருக்கும். கவனிக்காது ஏன் தப்பு தான். ஓகே ஓகே. ஸோ தி அனதர் திங், அதாவது இன்னொன்று என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, த டீச்சர்ஸ் ஆர் நாட் அப் டு த கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் வந்து ஏனோ அதெல்லாம் நடத்திட்டு போகிறாங்க. பசங்களுக்கு புரியுதா இல்லையா, இல்லை அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் போனால் நல்லா சொல்லித்தரதில்ல, ஆர் த சிலபஸ் ஸ்டஃப் ஒன்றும் பெருசாக அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை, ஏதோ வந்தால் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போகிறது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அப்புறம் அது உண்மைங்களா? இல்லைன்னு சொல்ல முடியாதே இருக்குது. எப்படி சொல்கிறது, அதே தான். இப்போ வந்து எப்படின்னா, நான் எனக்கு வந்து ஒரு 6 பீரியட் 6 டீச்சர்ஸ் வராங்கன்னு வச்சுக்க. ஓகே, 5 டீச்சர்ஸ் ஓகே பர்ஃபெக்டாக புரியுதா, புரியலையா சொல்லு, நான் திரும்ப நடத்துகிறேன். நம்ம பார்க்குற பார்வை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க, உனக்கு புரியல ஃபஸ்ட்லேருந்து நடத்துகிறேன், கரெக்டாக கவனி. ஓகே. அதுவே இந்த 6 டீச்சர்ஸில் ஒரு டீச்சர்ஸ் மட்டும் வருவாங்க, அவங்க பாட்டு எழுதுவாங்க, இதை பண்ணுங்கம்மா சொல்லுங்கம்மா புரிஞ்சுதா இல்லையாம்மா. இப்போ நம்மளால் இந்த புரியலாம் சொல்ல முடியாது, அப்புறம் நடத்துகிறப்படி என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்பாங்க. ரெண்டுக்கு புரியலாம், நீ வந்து திரும்ப நடத்துகிறன்றது தான், நீ நடத்துகிறப்ப என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்குறாங்க. நமக்கே பதில் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம எவனாவது எழுந்து கேட்பானா, எவனும் கேட்க மாட்டான். அவங்க பாட்டுக்கு வருவாங்க, எழுதுவாங்க. எலக்ட்ரிசிட்டி புரியுதா, புரிஞ்சிருச்சா, இது இப்படி பண்ணோம், 4x q ஸ்கொயரு அப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியுது. அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் இதெல்லாம் போட்டு பார்த்தா தான் புரியும். இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நீ ப்ரைவேட் ஸ்கூல்னு போய் பார்த்தோன்னா அவங்க சைடு வந்து எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த சைடு வந்து 1-2 பேர் தான் அதை டைம் ரொம்ப அடைக்கணும்னு பார்க்குறாங்க பாரு. அந்த மாதிரி இதுக்கு பாஸ் ஆனால் பாஸ் ஆகிட்டு போட்டுன்னு நினைக்கிறாங்கல்ல,
அந்த மாதிரி டீச்சர்ஸ் பண்ணுறது தான் இதெல்லாம். ஓகே. ஸோ ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ப்ளஸ் இன்னும் நல்லா ட்ரெயின்ட் அண்ட் நல்ல டீச்சர்ஸும் இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்க போகிறோம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து சும்மா ஏனோதானோன்னு டீச்சர்ஸை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஏன்னா பிகாஸ் கவர்மெண்ட்டோட சேலரி வந்து இட் இஸ் வே ஹையர் தென் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆர் சிபிஎஸ்சி ஸ்கூல் டீச்சர்ஸ். ஏன்னா கவர்மெண்ட் சம்பளங்கிறது வந்து இட் இஸ் நாட் சம் சிம்பிள் திங். அதனால் வந்து டீச்சர்ஸுமே வந்து வெல் ட்ரெயின்ட் அண்ட் ஒரு நல்ல கிரேடில் இருக்க டீச்சர்ஸ் தான் கண்டிப்பாக அவங்க வந்து செலக்டும் பண்ணுவாங்க, ப்ளஸ் போடவும் செய்வாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ தெர் ஆர் பீப்புள் ஹூ என்ன சொல்கிறது, போர்ஷனை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தில் போகிறது. பசங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத வந்து புரியுதா இல்லையான்றதை விட நம்ம நடத்தணும். போர்ஷன் முடியணும். புரியுது இல்லை நோட்டு எடுத்துங்க, அப்புறமா உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சிம்பிள், அவ்வளோதான், முடிச்சிடுறாங்க. ஓகே. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் த ஃபெசிலிட்டிஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது பாத்ரூம் இருக்கட்டும், கிளாஸ் ரூம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து போன வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம் வியூவர்ஸ். லைக் அவரோட பீகார் ஸ்டூடெண்ட் அவரோட இதுலேயே அவர் சொல்லியிருப்பார், லைக் த பாத்ரூம் இஸ் நாட் அப் டு த லெவல் மீன்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு அது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளஸ் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ we can reconfirm it with ரிதீஷ் ப்ரோ. ஐயா இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அங்கே எப்படி ப்ரோ இருக்குது? கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்தனா த ஃபெசிலிட்டிஸ் ஆர் டிபெண்ட் ஆன் தி ஹெச்எம். ஓகேவா? அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சா பண்ணிடலாம். எங்கள் ஸ்கூல் படி பார்த்தோன்னா அதே தான், போன பாட்காஸ்ட்டில் அவன் சொன்ன மாதிரி தான். கிளாஸ் ரூம் லைப்ரரி அதுபடி பார்த்தோன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இந்த ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் சைடுன்னு போய் பார்த்தோன்னு வச்சுக்கோ, என்ன தான் ரெஸ்ட் ரூம் இருந்தாலும் பின்னாடி ஒரு காலி ஸ்பேஸ் அந்த மாதிரிலாம் வச்சு தரவோ பசங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாகிடுதுல. இவனுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணுறது சில பேர் இருப்பான். ஃபெசிலிட்டிஸ் அந்தளவுக்கு குட்டுன்னு சொல்ல முடியாது, கஷ்டம் தான் நிக்கல். நாட் பேட், நாட் குட், நியூட்ரல். ஸோ ஃபார் கம்பேரிங் டு ப்ரைவேட் ஸ்கூல்னா, ஏன் கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா மக்களும் அதே தான் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பேர் பண்ணி தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ என்ன தான் எஜுகேஷன்லாம் பெருசாக இருந்தாலும் ஹைஜீன் ஜென்யூன் அதெல்லாம் இருக்கும். நல்லா நீ கிளாஸ் ரூம் மட்டும் நல்லா வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் அந்த மாதிரி வச்சுருந்தா கஷ்டம். இப்போ வந்து அதுலேயே பழக்கப்பட்டவன் ஓகே. இப்போ புதுசாக ஒரு பையன் வரானோ, நானே ஃபஸ்ட்டு போகிறப்பட்டே எங்கடா பாத்ரூம்னு கேட்டேன். ஏன்னா நான் வந்து அந்த படித்த ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அதெல்லாம் செம்மையாக இருக்கும். எங்கடா பாத்ரூம்னு கேட்டால் இது தான்டா பாத்ரூமா, டாய் இதுதான் பாத்ரூமா, என்னடா சொல்கிறீங்க, இங்கே தான் போகணும். எத்தனை வருஷம் ஆடா போய்ட்டுருக்கு, நீ பல வருஷமாக இங்கே தாண்டா போயிட்டுருக்கோம். அப்போது எப்படா கஷ்டமாச்சடா, கஷ்டம்னா வெளியே போய்க்கலாம், வெளியே பர்மிஷன் கேட்டு போகலாம், பர்மிஷன் இல்லாமல் போகலாம். அதுக்கு நம்ம இதையே சரி பண்ணலாம். அவங்க சொன்ன சிம்பிள் ரீசன். இப்போ வந்துருக்கிற ஹெச்எம் ஓகே பர்ஃபெக்ட்டு. ஃபஸ்ட்டு வந்தவர் தான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. இவர் எந்த ஸ்கூல்லேருந்து வந்தாலும் தெரியல, என்ன தான் பர்ஃபெக்டாக பண்ணாலும் சில பேருக்கு பிடிக்கல. எப்படி சொல்கிற, டீச்சர் சைடே வச்சுக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. இவர் வந்து பசங்க மேலேயும் ஸ்ட்ரெஸ் தெளிக்குது, டீச்சர்ஸ் மேலேயும் ஸ்ட்ரெஸ் தெளிக்குது. ஓகே, அது நீங்கள் விட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பசங்க சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டொனேஷன்ஸும் வாங்குவாங்க, ப்ளஸ் ஹெல்ப்பும் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் டீச்சர்ஸ் அதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது ஓகே ப்ரோ. பசங்க அதை ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு கொடுத்தாலோ, பாத்ரூம் திருப்பி காட்டி கொடுத்தாலோ, அதெல்லாம் அவங்க வந்து சரியாக வச்சுக்கிறாங்களா? கிளாஸ் ரூமில் வந்து புது பெஞ்சோ, புது ஃபேனோ, போர்டோ, அந்த பெயிண்ட், இப்படி வர டொனேஷன்ஸு அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்குறியா? லைக் நாட் லைக் தட். கரெக்டாக யூஸ் ஓகே, ஹெச்எம் வந்து அது பண்ணி கொடுத்துட்றாரு, பாத்ரூமை புதுசாக போட்டு கொடுத்துட்றாரு, டேபிள்ஸ் வந்து கொடுத்துட்றாரு, பெஞ்ச் கொடுத்துட்றாரு, ரீபெயிண்ட் பண்ணி தர்றாரு. பட் பசங்க அதை வேண்டலைஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்களா? வேண்டலைஸ்னால் லைக் உடைக்கிறது, இப்போ பாத்ரூம் கதவை உடைக்கிறது, கல்லை தூக்கி வீசுறது, அன்ஹைஜீனாக வந்து இப்போது பாத்ரூம் போயிட்டு வந்தால் தண்ணி ஊற்றாமல் வைக்கிறது, அந்த மாதிரி பசங்க வந்து கொடுக்குறத வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்களான்னு தான் என்னோட கேள்வி ப்ரோ உங்ககிட்ட. ஏன் நிக்கல் மிஸ்யூஸ்ன்றது இப்படி வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து எப்படி சொல்கிறது, ட்ரம்ஸ் ஓகேவா, அந்த தர பெஞ்சு நம்ம எழுதுறதுக்கு யூஸ் ஆகுது, உட்காந்துக்கு யூஸ் ஆகுது. அந்த ட்ரம்ஸுன்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நீ பார்த்துருப்பேன் நம்ம ஸ்கூல், நானே கூட அந்த கேங்கில் இருந்திருக்கேன். இந்த ட்ரம்ஸுன்றது வந்து தான் ஒரு ஆர்டிஸ்ட் தான், அவன் எப்படி சொல்கிறது, அவனுக்கு இருக்கிற டேலண்ட்டாக அவன் அதில் காட்டுறான். இருந்தாலும் அது அந்த காட்ட வேண்டிய இடம் கிடையாது, சரியான ரைட்டான இடம் கிடையாது.
அவங்க கிடைக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் என்னதான் சூப்பராக ஃபேன் இதெல்லாம் மாட்டி வச்சாலும் அது நம்ம பார்த்துக்கிறதுல தானே இருக்குது. இன்னொன்று சில பைத்தியங்கள்லாம் இருக்குது, எப்படி சொல்கிறது, ஸ்கூல் முடிச்சுட்டு போயிட்டோம் ஏதோ அவார்டு வாங்கின மாதிரி ஃபேன் வலிக்கிறது, பெஞ்சை தூக்கி உடைக்கிறது, அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். பெஞ்சை தூக்கிட்டு போகிறது அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நம்ம கொடுத்துருக்காங்க, இதை நம்ம பர்ஃபெக்டாக வச்சுக்கணும்னு நினச்சா ஸ்கூல் சூப்பராக இருக்கும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நினைக்கிறதில்ல. 90% ஸ்டூடெண்ட்ஸில் எப்படி 100% ஸ்டூடெண்ட்ஸில் 60% ஸ்டூடெண்ட்ஸ் இது நம்ம உடைக்கணும், நம்ம தான் மாஸ் காட்டுறோம் அந்த மாதிரி நினைக்கிறவனும் இருக்கா. 40% நமக்கு தானே கொடுத்தாங்க, நம்ம பின்னாடி வரவனுக்கு யூஸ் ஆகட்டும்னு அவன் பேர் அதை இப்போ எழுதிட்டு போகிறவனும் இருக்கானுங்க. அதாவது நல்லா வச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ போன வீட்லையும் கேட்டிருப்பேன், இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி படித்தவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போனதுனால நீங்கள் வந்து அதனால் கஷ்டப்பட்டுருக்கீங்களான்னு நான் அந்த போன வீடியோவில் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிலதுக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா. என்னென்ன வந்து எப்படி சொல்கிறேன், நான் வந்து ஹையர் செகண்டரி போகிறப்போ நான் வந்து 12th முடித்த கிளாஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. நான் கிளாஸில் போய் உட்கார ஃபேன் போடுங்கண்ணா, ஃபேன் சுற்றல பார்த்தா அந்த ஃபேன் விங்ஸை வந்து அப்படி இப்படி யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, போட்டாலும் டேஞ்சரஸ்ன்னு விற்றாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் மாற்றலன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் எல்லாம் புது புது ஃபேன் வாங்கி ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்கிற இதோட வந்து மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷனாக இருக்கிற இடத்துல வந்து மாற்றுறாங்க. ஓகேவா, போய் ஃபஸ்ட்டு நாளே நமக்கு இப்படி ஒரு மன உடச்சலான ஆகிடுச்சு எனக்கு. நீ யோசிச்சு பாரு, அது வந்து ஒரு சம்மர் ஹாலிடேஸ் முடிகிற டைம், சம்மர் வந்துட்டோம், சம்மரில் போய் உட்கார்றேன். அதுவும் சென்னை சம்மர், அதுவும் சென்னை சம்மர்லாம் எப்படி சொல்கிறது, நீ வேற 3 மாதம் ஜாலியாக விளையாட்டு கழிச்சு கருகருன்னு ஆகி வந்திருப்பேன், ஃபேன்லேயே உருண்டு புரண்டு வந்திருப்பேன். வந்து ஃபேனை போடுங்கன்னான்னு இது மேலே பார்த்தா ஃபேன் ஓடலை. அது இன்னொன்று இந்த பெஞ்செலாம் எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ வந்து மெட்டல் பெஞ்ச் ஓகேவா, அப்போ வந்து நம்ம உடன் பெஞ்சு தானே. நான் போய் உட்காந்த ஒரு பெஞ்சு நல்லா தான் இருந்தது. கால் நீட்டினா அந்த கீழே இருந்த கம்பியை காணும். சரிடா நான் அதையும் விட்டுது, இது மேலே இருக்கும் பாரு விட்டு, அது கீழே நெட்டை கழட்டி வச்சுருக்கானுங்க போல், இப்படி தள்ளனா அது மட்டும் தனியாக ஸ்லைட் ஆகின்னு போயிடுது. இந்த கிளாஸை நமக்கு அருமையாக செட் ஆகும். அதுக்கப்புறம் தான் பெஞ்சு இறக்குனாங்க, அதுலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சது ஃபுல்லாக. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணதுனால நீங்களும் வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் சென்னை சம்மரில் கண்டிப்பாக ஃபேன்லாம் இல்லைன்னா ப்ரோ வேர்த்து. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம், ஸ்ட்ரெயிட்டு டெரஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஹீட் அடிக்கும். அதுவும் அந்த 2 மாதம் சென்னை சம்மர் லீவ் முடிச்சுட்டு எல்லாம் களைச்சி போய் டயர்டாக எனர்ஜெட்டிக் கூட இருக்காது, ரொம்ப சொங்கி போய் வந்துருப்பானுங்க. சும்மா உட்காந்தாலே வேர்த்து ஊற்றுற போயிட்டு எப்போ போல தான் நம்ம தான் ஆவரேஜ் ஆகிட்டோம்னா வச்சுட்டு ஃபேனை போடுங்கண்ணா, ஃபேனை பார்த்தா இப்படி யூ ஷேப்பில் இருக்கு. சரி இன்னும் கொஞ்ச நாள் தானே விட்டுறலாம் அப்படின்ட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுறது தான். பட் இன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும், ஃபெசிலிட்டிஸ் ஆர் குட் அப் டு த லெவல். அது வேணால் ப்ரைவேட் ஸ்கூல் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்க, நான் வந்து இப்படி ஒரு பெஞ்ச் மேலே ஏறி நான் ஃபேனை தொட்டுறலாம் ஓகேவா. நான் படித்த ப்ரைவேட் ஸ்கூல் வந்து நீ பெஞ்ச் மேலே 3 பெஞ்ச் வச்சு எட்டாலும் ஃபேனை தொட முடியாது. ஸோ அந்த ஹைட்டுக்கு வச்சுருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூல். அது வந்து எப்படி சொல்ல, ஒரு சின்ன கிளாஸ் ரூம் ஒரு பெரிய ஹால் சைஸில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதால உனக்கு அந்த ஃபேன் தொடுறது கஷ்டம். அந்த சைடு வந்து சின்னதாக ஒரு சத்தம் கேட்டாலே பக்கத்து கிளாஸில் இருந்து மிஸ் வந்து அந்த சைடு வந்து ஒரு ஃப்ரீனஸ்ஸே இருக்காது. ஓகேவா, ஒரு பீரியட் முடிச்சுன்னா சருன்னு இன்னொரு மிஸ். ஃப்ரீனஸ்னா எப்படி, ஃப்ரீனஸ்ன்றதே அந்த சைடு வந்து ஒரு பெரிய ஜாலியான விஷயம். ஒரு மிஸ்ஸு வரலன்னா ஆஹா மிஸ்ஸு வரலடான்றது ரொம்ப பெரிய ஜாலியான விஷயம். இப்போ வந்து ஒரு வேலை இருக்குது, நான் போய் முடிச்சுட்டு வரேன்டா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னாங்கன்னா அங்கே முக்கால்வாசி கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ஓடுறது ஆடுறது உடைக்கிறது விளையாடுறதுன்னு இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல்லாம் டேய் என்னால் முடியலடா, நான் வந்து இப்போது போகிறேன், நான் எதை என்ன தோண்டோ பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பண்ணுற வேலையெல்லாம் பார்த்து தூங்குறதா தான் இருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ வி ஆர் பேக் ஆஃப்டர் பிரேக், ஸ்மால் பிரேக். ஓகே ப்ரோ. ஸோ நம்ம என்ன ப்ரோ சொல்லிகிட்டு இருந்தோம், டீச்சர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதெல்லாம் இருந்தது. ஸோ ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ திங்க் அந்த ஆன்சரே போதும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறது. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இஸ் தேர் ஈக்குவல் சான்சஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்? அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும் ஈக்குவலான சான்சஸ் இருக்கா? அதாவது படிப்பில் ஸ்போர்ட்ஸ்லேயும் இருந்தாலும் சரி, படிப்புலேயும் இருந்தாலும் சரி, ஈக்குவலான சான்சஸ் இருக்கா அப்படின்றது தான் என்னோட கேள்வி ப்ரோ. அங்கே இருக்கிற
டீச்சர்ஸோட மைண்ட் செட் தான். சில கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ஏன்னா பசங்களுக்கு வந்து அந்த அந்த சைடில் இருக்க பசங்க வந்து படிப்போட ஸ்போர்ட்ஸில். சில கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தோன்னு வச்சுக்க ரெண்டுத்துக்குமே ஈக்குவல். சில ஸ்கூல் பார்த்தோன்னா நீ படிப்பு தான் இம்பார்ட்டன்ஸ் காட்டணும். ஏன்னா அந்த சைடு ஸ்போர்ட்ஸ் சைடு வீக். நல்லா படிக்கிறீங்க, நீங்கள் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்தோன்னா வந்து எல்லாத்துலேயுமே அவன் தான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு பார்ப்பான். ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் நாங்கள் தான் பெரிய ஆளாக இருக்கணும். நானே நிறைய பார்த்துருக்கேன். படிக்கிற பசங்களை ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது, ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், படிக்க வைக்கிறது, ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணோன்றது வந்து கஷ்டம் தானே. இப்போ நீ கிடைக்கிற டைமில் ப்ராக்டிஸ் பண்ணி வேலை படிப்பேன். அந்த இதுவில் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து தனியாக எது நல்லா உனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சைட் தான். இந்த விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்குன்னா உன்னை அந்த விஷயத்தில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ப்ரைவேட் ஸ்கூலும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, ஆனாலும் சில ஸ்கூல்ஸ் இருக்குல்ல புல்லின் சைடு எப்படி சொல்கிறது, நீ ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு படிப்புள்ள புல் சைட் பண்ணி அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். நீ உனக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, உனக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைல், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அட் கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரீங்க? ஸோ தேர் இஸ் ஈக்குவல் சான்சஸ். யா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் நீங்கள் வந்து ஒரு அதாவது ஒரு நல்ல காலேஜில் போய் சேர்றதோ இல்லை நல்ல என்ன சொல்கிறது உங்களுக்கு காலேஜில் போய் சேர்றது, கம்பெனியில் போய் சேர்றது, அந்த ஒரு சான்ஸும் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜில் போய் சேர்ற வசதி ப்ளஸ் அந்த சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இட் இஸ் யோர் ஒப்பீனியன். ஓகே. ஸோ எனிதிங் அபவுட் தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், பசங்க அங்கே எப்படி இருக்காங்க? ஏன்னா நாங்கள் பசங்களை பற்றி நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க இப்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு. பட் இன்டெப்த் நம்ம வந்து எதுவுமே பார்க்கல பார்த்தீங்கன்னா பசங்க பற்றி. ஸோ நீங்கள் ஒரு இது சொல்லிடுங்களேன் பசங்களை பற்றி. பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி ரா வீடியோ ப்ரோ. ரொம்ப அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன டீட்டெயில்ஸுமே நீங்கள் அப்போ அப்படியே நீங்கள் சொல்லணும். கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சைடு ஓகேவா. பேக் பெஞ்சஸ், ஃப்ரண்ட் பெஞ்சஸ் ஓகேவா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 3 சைடு சொல்லுவேன். நல்லா படிக்கிறவன், படிச்சுட்டே விஷயம்லாம் பண்ணுறவன், இன்னொருத்த விஷயமே பண்ணிகிட்டே இருக்கிறான். இதில் வந்து எந்த சைடுனா இந்த 3வது டைப் பத்திரில் இந்த விஷயத்தை பண்ணி அவன் வந்து என்ன நினச்சிட்டானா கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம தான் இந்த டான் லீடிங் ஃபைட்ஸ், நம்ம தான் மாஸ்டர்னு காட்டணும், நம்ம தான் பெரிய ஆளுன்னு காட்டணும்னு நினைக்கிறவன் 3வது சைடு. நடுவில் இருக்கிற வந்து ஓகே எது பண்ணாலும் பண்ணலாம், தெரியாமல் பண்ணணும், படிப்பையும் விட்டுறக்கூடாதுன்றவன். இன்னும் ஃப்ரெண்டில் இருந்துச்சா நம்ம யார் வம்புக்கும் போகக்கூடாது, நம்ம எதுக்கு வந்து அதை பார்க்குறோன்றது தான். இதில் வந்து ரொம்ப பெட்டராக அந்த சென்டர் சைடில் இருக்கிறவங்க தான், எப்போவுமே நடுவில் இருக்கிறவங்க தானே. இவன் வந்து அவன் பண்ணுற விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னா, அவன் படிக்கிற விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டான். எனக்கு பிடிக்கிறது வந்து லாஸ்ட்டில் இருப்பானு பாரு, நம்ம தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும், நம்ம தான் இந்த ஸ்கூலுக்கு பெரிய ஆள், நம்ம தான்ன்ற மாதிரி காட்டிக்கிற வந்து இது 3 ரொம்ப ராவா சொல்லலாம். எப்படி சொல்கிறது, இவனுக்கு வந்து இந்த பழக்கத்தை வச்சுட்டா நீ இத்தனை பேர் பிடிக்கலான்னு நினைக்கிறவன் அந்த 3rd சைடு. பசங்களை தெரிஞ்சு வச்சுட்டு நல்லவனாக இருக்கணும் 2nd சைடு. எதுவுமே தெரியாமல் அப்பாவே இருக்கணும் 1st சைடு. ஓகே, நீங்கள் இது வந்து ஒரு அந்த பெஞ்சஸ் முறையில் சொல்லிட்டீங்க. ஐ நீட் பிகாஸ் இதுவுமே வந்து ப்ரைவேட் ஸ்கூல் நடக்குது. ஸோ தேர் இஸ் நத்திங் மோர் டிஃப்ரெண்ட். மோர் ஸ்பெசிஃபிக்னு சொல்கிறேன்னே நீங்கள் வியூவர்ஸ் என்ன நினைக்கக்கூடாதுன்னா அந்த அடித்தடி அந்த சைட்லேயே வந்து இவன் வந்து எடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ எனிதிங் லைக் பசங்க எப்படி நடந்துக்கிறாங்க ஒரு புது பசங்க கூட, இல்லை ஹவு தே டாக் வித் டீச்சர்ஸ், சண்டை போடுறாங்களா, எனிதிங் அந்த பசங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பசங்களை பற்றி எப்படி நீ இந்த ப்ரைவேட் ஸ்கூலும் கவர்மெண்ட்டுக்கும் நீங்கள் ஜஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா பசங்க டைப் வர்ஸ்ட் தான் நிற்கிது, ஃபஸ்ட்டு தான். ஏன்னா நான் ப்ரைவேட் ஸ்கூல் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து சண்டைன்னா என்ன தெரியும், நாங்கள் பாத்ரூமில் போய் சண்டை போடுறது, டீச்சர்ஸ் எடுத்து பேசுறது, அதெல்லாம் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் எதுவுமே பார்த்ததில்ல. சண்டைனா கிளாஸ் ஸ்கூலில் ஏதாவது சின்ன பசங்க சண்டை மாதிரி வச்சுப்போம். நான் அதுவே கவர்மெண்ட் ஸ்கூலில் போன வரைக்கும் பாத்ரூம்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு குரூப் ஆஃப் பசங்க நடுவில் ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் நடத்துகிறாங்கடா. எப்படி சொல்கிறது, பாத்ரூமில் ஸ்ட்ரீட் ஃபைட்டிங், பாத்ரூமில் ஸ்ட்ரீட் சுற்றி ஒரு 50 பேர் நிற்கிறவன் நடுவில் 2 பேர் அடிச்சுக்கிறான். திடீர்னு அது நல்ல சண்டையா இல்லைனா அந்த சைடுக்கு 5 பேர் ஆப்போசிட் வரா, இந்த சைடு 5 பேர் கேங் வாராக்குறானுங்க. இவனுங்க இதோட முடிக்கிறது இல்லாமல் வெளியே போய் பசங்களை கூப்பிட்டு வர்றது, இவன் பதில் கூப்பிட்டு வந்து வடி வெட்டு குத்துன்னு மாறுறது. அதான் சின்ன பிரச்சனை பேச்சுவார்த்தையில் ஆரம்பிக்கிறது வெட்டு குத்து வரையும் மாறுறதுன்றது வந்து அது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் தான். டீச்சர்ஸ் கிட்ட பேசுறது பார்த்தோன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் பயப்படுவாங்க, டீச்சர்ஸ் கிட்ட மிஸ்ன்னு பேசுவாங்க. இந்த சைடு வந்து எனக்கு வந்து ஃபேவரட் டீச்சர்ஸ் கிட்டலாம் வந்து நான் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக பேசுவேன். சொந்தமாக சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி பேசுவேன். சார் என்ன சார் இப்படிலாம் பண்ணி அவங்கள கலாய்க்கிறது அந்த மாதிரி ஜாலியாக போகும். சில டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கடுப்பாக இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல்னு பார்த்தோன்னா எல்லாருக்கிட்டையும் அப்படி தான். இன்னும் சில பேர் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுகிறதா வச்சுப்பானுங்க. எப்படி சொல்கிறேன், ஸ்ட்ரிக்ட் இதுலாம் இல்லை, என்ன பண்ணுவேன்
ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சிவியர் பனிஷ்மெண்ட் பண்ணோம், ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டினா தெரியாமல் பண்ணிட்டான், ஒரு சான்ஸ் கொடுப்போம். திரும்ப பண்ணானா ஸ்ட்ரெயிட் டிசி தான், உன்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா உனக்கு சான்ஸ் கொடுத்தாச்சு. இது இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சேன் ப்ரோ. இப்போது நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ இந்த மாதிரி பசங்க வந்து மிஸ்ஸை எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னு. ஆர் அதாவது டீச்சர்ஸ் ஸ்கேர்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டீச்சர்ஸ் வந்து படிக்கிற அவங்க சொல்லித்தர பசங்களையே வந்து அவங்க வந்து பயப்படுறாங்களா? இந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்களோ, இல்லை அடிச்சிருவாங்களோ, இல்லை எனிதிங் ஏதாவது நம்மளை ஹார்ம் பண்ணிடுவாங்களோ அப்படி அவங்க பயப்படுறாங்களா ப்ரோ? மேபி இருக்கலாம். ஆனால் சில பேர் எனக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. நீ என்ன பண்ணுறது மிஞ்சி மிஞ்சி போனால் ஸ்கூலில் திரும்பி என்கிட்ட. இன்னும் சில பேர் இப்போ ஏதாவது வெளியே போயிட்டு ஏதாவது பண்ணிடுவானோ, எனக்கு வந்து அந்த பயம் இல்லாத சைடு வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ண போகிற, நீ ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, நான் கேஸ் போடலாம், என்ன உன்னை பிடிச்சி உரிச்சிருவானுங்க உரின்ட்டு. நீ எடுத்து பேசினாலும் என் ஸ்கூலில் உள்ள மட்டும் தான் பேச முடியும். ஆனால் வயசுக்குன்னு ஒரு மரியாதை தரணும்ல. எங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஒரு சஃபியான்ற ஒரு மிஸ்ஸை பார்த்தா எவனும் எடுத்து கூட பேச மாட்டானுங்க. அவங்க முதுகு பின்னாடி பேசுகிறதோட சரி, ஸ்ட்ரெயிட்டாலாம் பேசவே மாட்டானுங்க. அவங்க மேலே அப்படி ஒரு பயம். ஆதிவாசியில் பேர் நான் 10th படித்த சேரெல்லாம் தைரியமாக கலாய்ப்பானுங்க, அசிங்கமாக பேசுவானுங்க. நான் என்ன கேட்குறேன், அதே 10th இந்த மாதிரி உன்னால் இவங்ககிட்ட பேச முடியல. ஸோ அந்த பயம் இல்லை அதாவது இந்த டீச்சர்ஸ்க்கு பயம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த பயத்தை வச்சு நோ நீடு தானே. அதை விட அதாவது இப்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போது டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து பயம் வந்துருச்சுன்னா விஷயமே வேறையாக மாறிடும். ஏன்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கண்ட்ரோல். டீச்சர்ன்றது கிடையாது. இந்த ரீல்ஸில் வரும் பாரு, தவம் இந்த தவம் இருக்கிற வரையும் தவம் மயிறு கூட போட மைக் அந்த மாதிரி போவோம்ல. தவம் இருக்கிற வரையும் தவம் எதுவும் கூட போட முடியாது. அந்த மாதிரி பசங்க இருக்கிற வரையும் என்ன சொல்கிறது, அவங்கெல்லாம் அடித்து உடச்சிருவாங்க. எங்கள் ஸ்கூலில் தான் நீ தப்பு பண்ணுறல, ஸ்கூலுக்கு வெளியே பண்ணியா, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பண்ணுற. அதுவும் இந்த மிஸ்ஸெல்லாம், எங்கள் கிளாஸ் மிஸ்ஸெல்லாம் பார்த்தா, சஃபியா மிஸ்ஸெல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் டங்கு வர கிழிஞ்சிடும். முதுகு பின்னாடி பேச வந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் பேசவே மாட்டாங்க. ரொம்ப பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பயப்படுறாங்க தான் பசங்க தப்புனா பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் அதை விட அந்த பசங்களுக்கு பயம் இருக்கும். இப்போ நமக்கு டிசி கொடுத்துருவாங்க, நம்ம வீட்டில் உரிச்சிருவாங்க. இன்னும் சில பேர் டிசி கொடுப்பாங்க, வீட்டில் என்ன கேட்க போகிறாங்க, இந்த வீட்டுக்கே பயப்படாத பசங்க. இருந்தாலும் சில பேர் பயம், டிசி கொடுத்தாலும் தான் லைஃபே முடிஞ்சிருச்சு, வீட்டில் உரிக்க போகிறாங்க. அந்த மாதிரி பயப்படுற பசங்க. நீ என்ன தான் பெரிய பிடிங்க இருந்தாலும் இந்த மாதிரி டிசி கொடுக்குறாங்கன்றப்போ அவனுக்கு பயப்படுவானுங்க. அந்த பயம் எஸ்பெஷலி இப்போ நீ கேட்ட பற்றியா, டீச்சர்ஸ் பயப்படுறாங்களான்ட்டு. பயந்துட்டாங்கன்னா அது வந்து ஸ்கூலே கிடையாது, அதுதான் ஸ்கூலே மாறிடும். ஸ்டூடெண்ட்ஸ் ரூல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸ்டூடெண்ட்ஸ் ரூல்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து அதிகபட்சம் ஸ்டாஃப்ஸ் மாறுறாங்க, பயங்கரமாக வராங்க, ஸ்ட்ரிக்டாக வராங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்களாம் ஜாலியாக வராங்க, ஜாலியாக இருக்கிறவங்களாம் ஸ்ட்ரிக்டாக வராங்க. நல்லா இருக்குது ஸ்கூல் லைஃப், ஜாலியாக தான். ஸோ இட் ஹேப்பன்ஸ். பயம் இருக்குது தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே. ஸோ இஸ் தேர் எனி, அதாவது பசங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கொடுமைப்படுத்துகிறதோ, இல்லை கொடுமைங்கும்போது அடிக்கிறதோ, ஏதாவது கேட்கலைன்னா வந்து சராசரியாக நடத்தாமல் அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி நடக்குதுங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்? டீச்சர்ஸ் பசங்களை பண்ணுறது நான் கேட்குறது. நாட் இன் ஆல் ஸ்கூல்ஸ், பட் சம் ஸ்கூல்ஸ் நடக்குது தான். நீங்கள் கவர்மெண்ட் பற்றி மட்டும் சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஸ்கூல் அதை சொல்கிறேன், எல்லா ஸ்கூல்லையும் இல்லை, ஆனால் சில கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்குது. இப்போ இது வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன்றதை நான் அனுபவிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். ஓகே. இப்போ வந்து சில டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த ரொம்ப ரஃப்பாக இது பண்ணாங்களா, அந்த மாதிரி டீச்சர்லாம் பண்ணி நீ ஃபெயில் ஆகிட்டேன்னா உனக்கு தனியாக ஒரு விதமாக நடத்துவான். நீ ஒரு வார்த்தை எடுத்து பேசினா உன்னை அதோட அவங்க நடத்துகிற இதுவே வேறையாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு மிஸ் ஏதோ கேட்டேன்னு வச்சுக்க, என்னை வந்து அவங்க அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே என்னை ஒரு தனியாகவே நடத்துவாங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் சொல்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் தனியாகவே நடத்துவாங்க. நான் அவனுக்கு பயந்துகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் நமக்கு பயம் வராது. இவன் நமக்கு பயப்படணும், ஏதாவது நல்லா வச்சு செய்யணும், அந்த மாதிரி நினைப்பாங்க. அது ஏன்னா அந்த டைமில் நம்ம அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்க இது பண்ணி வச்சிருந்த மரியாதை, அவங்க உருவாக்கி வச்சிருந்த பயத்தை எல்லாத்தையும் நம்ம உடச்சிட்றோம். அதனால் அவங்களுக்கு வர கோபம், வெறி. இன்னும் சில மிஸ்ஸெல்லாம் கலாச்சிட்டானாச்சா, நம்மளே கலாச்சிட்டா யூனியன் நம்மளை ஜாலியாக கலாய்ப்போன்ட்டு அப்படியே ஜாலியாக வரவங்களாம் இருக்காங்க. சில பேர் நடக்கிறது தான். ரீசெண்டாக கூட நிறைய கேள்விப்பட்டேன், ஸ்கூல் ஹெச்எம் மயக்கம் போட வச்சு, முட்டி போட வச்சு, அந்த பையன் மயக்கம் போட்டு விழுறது, வெயிலில் நடுவெயிலில் முட்டி போட வச்சு. எவ்வளோ நாள் பனிஷ்மெண்ட்டு தருவேன்? அவன் வந்து அதை வெறுக்கிற வரையும் தான் உன்னால் பனிஷ்மெண்ட் தர முடியும். அவன் அதை வெறுத்துட்டானே, நீ சொல்கிறதுக்கு முன்னாடி அவனே போய் முட்டி போட்டுருவான். என்ன ஆகுது, முட்டி தானே போட சொல்ல போகிறீங்க? இப்போ எல்லாருக்கும் இருக்க தட்டை என்ன பண்ண போகிறீங்க? முடிஞ்சு போனால் அடிக்க தானே போகிறீங்க. ஓகே. அந்த மாதிரி மாறிடும். என்னை முடிஞ்ச வரைக்கும் பனிஷ்மெண்ட் அவ்வளோ வச்சுக்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் பேசித்திக்கலாம். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க, கையில் எடுத்துட வேண்டிதான்.
ஸோ கொஞ்சம் வந்து நடக்குது இந்த மாதிரி அந்த ப்ரூட்டாலிட்டின்னு சொல்கிறது கஷ்டம். பட் கொஞ்சம் ஹார்ஷ் பிஹேவியர் கோயிங் டு எக்ஸ்ட்ரீம் வந்து நடக்க தான் செய்யுது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். நீங்கள் சொல்கிறீங்க யுவர் ஒப்பீனியன். ஓகே. ஸோ இதே வைஸ் வர்ஸான்னு நம்ம சொல்லலாம். அதாவது பசங்க டீச்சர்ஸாக பண்ணுறாங்களே, இதுவும் நான் வந்து போன வீடியோ அதாவது அங்குஷ் ப்ரோ கூட பேசும்போது நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு. அவர் வந்து ஒரு பார்ஷியலான ஒரு ஆன்சராக சொன்னார். பார்ஷியல் மீன்ஸ் லைக் பண்ணுறாங்க பண்ணல அப்படி அவர் பண்ணுறாங்கன்னு கூட சொல்ல. அவர் அது வந்து பெருசாக அவர் கண்டுக்காமல் அந்த கொஸ்டினையும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணார். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, பசங்க டீச்சர்ஸை வந்து ஏதாவது கஷ்டப்படுத்துகிறாங்களா, அடிக்கிறாங்களா, இல்லை கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்களா, இல்லை எதிர்த்து பேசுகிறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது டீச்சர்ஸ்க்கு பசங்க டீச்சர்ஸாக பண்ணுறாங்களா? எதிர்த்து பேசுறது வந்து கோவம் வந்துட்டா பேசுவாங்க. ஆனால் இந்த கெட்ட வார்த்தை அடிக்கிறதுன்னு வந்துட்டு அடிக்கிறது அவ்வளோ ரேர் தான். ஏன்னா அடித்தனா உனக்கு என்ன பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியும். இந்த கெட்ட வார்த்தை பேச நாட் ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ், பேக் ஆஃப் தி ஃபேஸ். எப்படி சொல்கிறது, அவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னே இவன் என்ன பண்ண போகிற, ஒரு நாள் இவ்வளோ பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி. பட் இந்த கெட்ட வார்த்தைன்றது அந்த பேக் டு ஃபேஸ் தான். ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ் பண்ணால் உனக்கு என்ன வந்து தெரியும். நீ அடிச்சுனா விட்டனா உன் கதை முடிஞ்சிருச்சு, அவள் தான் உன்னை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்ட்டோடனே. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டனா, இந்த எதிர்த்து பேசுகிறது நானே பேசியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மேலே தப்பு இல்லைன்ற இடத்துல வந்து நம்ம பேசலாம், ஓகேவா. என் மேலே தப்பு இல்லாமல் ஏதோ ஒன்று சொன்னாங்க, நான் எதிர்த்து பேசினேன். அதோட அந்த மிஸ்ஸே என்கிட்ட சாஃப்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சி, அதாவது நீங்கள் எதிர்த்து வந்து இல்லை மிஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் பண்ணவே இல்லை, அது வந்து எல்லா ஸ்கூல்லையுமே வந்து நடக்குதுன்னு தான் நான் அதாவது நம்ம தப்பே பண்ணலாம். ஆனால் அது அவங்க வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம். 2 மைண்ட் செட் தான். சில பேர் வந்துச்சே நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு நினச்சிங்க அப்படின்னு நினச்சி, சில பேர் வந்து நான் பண்ணாத தப்புக்கு நான் ஏன் பழி ஏற்றுக்கணும். ஸோ அதான் நீங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சாஃப்ட்வேர் எதிர்த்து பேசுகிறது. நான் சொல்கிறது நான் பண்ணவே இல்லை, என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி, அந்த ஒரு அந்த எக்ஸ்ட்ரீமாக போவாங்க. நான் பண்ணிட்டேன், என்ன பண்ண முடியுன்றாங்க. சார் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா பேசுகிறது, நடக்குதுங்களா? என்ன பண்ண முடியும்னு கேட்டதில் நான் பண்ணிட்டேன்னு பணிஞ்சு போகிறவனுங்கள பார்த்துருக்கேன். எப்படி நான் தப்பு பண்ணிட்டேன் மிஸ், நான் தான் பண்ணேன், இனிமேல் பண்ண மாட்டேன்றவங்கள பார்த்துருக்கேன். பட் ஆனால் மிஸ் ஒரு மாதிரி ஹார்ஷாக எதிர்த்து கோபமாக பேச அந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு பின்னாடி என்ன வரும்னு தெரியும், கான்சிக்வன்சஸ். நான் ஈஸி அது ஓகே ப்ரோ. ஆனால் நடந்திருக்குங்களா தான் நான் கேட்குறேன். நம்ம ஸ்கூலில் நடந்ததில்லை, வெரி ரேர். ஏன்னா இவனுக்கு வந்து நான் தான் சொல்கிறேனே, டீச்சர்ஸை பார்த்து பயப்படுற பயம் வேறு. வீட்டில் வர டீச்சர்ஸை விட வீட்டில் வர பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் என்னன்னு பயப்படுற பயம் தான் அதிகம். ஸோ அவங்க வந்து வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் பார்த்து அவங்க பயப்படுறாங்க, ப்ளஸ் டீச்சர்ஸை பார்த்தும் பயப்படுறாங்க. ஓகே. ஸோ இதுதான் எனக்கு கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் இந்த மாதிரி நடக்குதுங்களா அப்படின்னு ஒரு இதுதான். ஓகே. பயம் இருக்கிற வரையும் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். இது எப்படி சொல்கிறீங்க, பயம் இருக்கிற வரைக்கும் நடந்து தான் இருக்கும்னா எப்படி சொல்கிறது? இப்போ வந்து அவன் பயப்படுறான், அவன் பயப்படுறதால தான் இந்த தப்பும் நடக்காமல் இருக்குது. இப்போ அவனே யோசிச்சுட்டான்னு வச்சுக்க, என்ன வீட்டில் அடிக்க போகிறாங்க, மிஞ்சி போனால் வீட்டை விட்டு அனுப்புவாங்க அப்படின்னு நினச்சானா அவன் அந்த தப்பை பண்ணுவான். அப்போ அவனுக்கு தெரியும் இவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போய் ஏன்டா பண்ணணும்னு யோசிப்பான். ஓகே. அந்த ஒரு செகண்ட் பயம் இல்லாதெல்லாம் வந்து அவன் லைஃபே தொலைச்சிருவான். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது கொஞ்சம் ஹார்ஷாக மிஸ் எதிர்த்து பேசுகிறது அந்த மாதிரி இல்லை. ஆனால் நடக்குதுங்களா இல்லையா? நம்ம சைடில் நடக்கிறது இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் வேறு எந்த சைடை பற்றி தெரியல. பட் இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்துருக்கேன், ஓகேவா. அதை வச்சு நம்ம நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஐகில் 70% சான்ஸ் நடக்கலாம். அதாவது உங்கள் ஸ்கூலில் நீங்கள் பார்த்த வரைக்கும், நீங்கள் நேரில் பார்த்தது வரைக்கும் தான் நான் கேட்குறேன். நீங்கள் சோஷியல் மீடியா விட்டுருங்க. அதை நம்ம ஸ்கூலில் பார்த்த வரைக்கும் எப்படின்னா ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ் நோ, நடந்ததே இல்லை. ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ் நடக்கிறது இல்லை. பின்னாடி வேணால் பேசுவானுங்க, நான் ஒன்றை பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணேன். ஆனால் ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ் அவனுக்கும் அந்த சொல்கிற தைரியம் கிடையாது. ஓகே 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 ப்ரோ. See, some things are there about government school. பட் see, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ நல்லதும் சொல்கிறீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி. ஆனாலும் பேரண்ட்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம ஆக்சுவலி படிக்கணும். ஏன்னா டேக்ஸ் வந்து நம்ம கட்டுறோம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு, அது ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். ஸோ நம்ம கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் படிக்கணுன்றது இல்லை, பட் படிக்கலாம். ஆனாலுமே வந்து சேர்த்துறதில்ல மக்கள். நீங்கள் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஆன்சர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது அதை பற்றி? ஃபர்ஸ்ட் திங்
இந்த ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ தான் நிற்குது. ம் செகண்ட் திங் வந்து என்னென்னா இவங்களே யோசிச்சுக்கிறது. அவங்களே எப்படி சொல்கிற கவர்மெண்ட், நீ சொன்ன பற்றியா கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தா நம்ம பையன் சரி வர மாட்டான், வேறு சைடில் போயிடுவான், ஒழுங்கா படிக்க மாட்டான். இது 2 விஷயந்தான். ஸோ இன்னொன்று என்னென்னா தேர் கிளாஸ், they will think they can do anything, they can make the children in the high schools. நம்ம ஏன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தணும், நம்மக்கிட்ட தான் பணம் இருக்கே, இந்த ஸ்கூலில் சேர்த்தாலும் நினச்சேன் நம்ம போய் இவ்வளோ பணம் வச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா நம்மளை எவனாவது மதிப்பானா அப்படின்ற தாட்ஸ் இருக்கிறத வரைக்கும், இந்த 3 விஷயம் இருக்கிற வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூல் சூப்பராக வாழுமா. அதான் அந்த இந்த இந்த ரிசர்ச் ஸ்டடி படி போக போக அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இது ரெடியூஸ் ஆகுது, ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஜாஸ்தியாக போக ஆரம்பிச்சு. ஸோ தே திங்க் தட் கவர்மெண்ட் ஸ்கூல் இஸ் நாட் அ வெரி குட் ஸ்கூல் அண்ட் அவங்க என்ன சொல்கிறது, அவங்க அதில் இருக்கிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை போனால், அதனால் அவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் போய் இருக்கிறதுக்கு பிடிக்கிறது இல்லைன்னு இல்லை. நிறைய பசங்களை இன்ன வரைக்கும் நான் கேட்ட வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. தி சுச்சுவேஷன் அதுபடி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த இதுவில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க வீட்டில் சொல்கிறது தட்ட முடியாத பசங்க, ரொம்ப அப்பா அம்மாவுக்கு பணிவான பசங்க. ஸோ அதாவது காசு இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு நீ யோசிச்சு பாரு, தமிழ்நாட்டில் ஒரு 100, தமிழ்நாட்டு மொத்தமாக 100% வச்சுட்டோன்னு வச்சுக்க, அதில் ஒரு 30%னா நம்மள மாதிரி ஆளுங்க, மிச்சம் 70% பணக்காரங்க தான். அவன் வந்து அவனுக்கு பொறுக்கிற இதுனா இப்போ வேறு நிறைய விஷயத்தில் நிறைய பேர் பணக்காரன் ஆகிட்டே போயிருக்கான். ஒரு கண்டென்ட் கிரியேட்டிங் யூஸ் பண்ணால் அவன் ஒரு பணக்காரன், ஒரு கேமிங் சேனல் யூஸ் பண்ணால் அவன் ஒரு பணக்காரன். அந்த மாதிரி பணம் வர வர இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்குன்ற இதுவே கிடையாது. எனக்கு பணம் வந்துருச்சு, என் பையனை நான் பெரிய ஸ்கூலில் படிக்க வைப்பேன். ஸோ அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், பணம் இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ இதுலேயே இந்த பணம் வச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வைக்கிறோன்றோம் ரொம்ப பெரிய அறிவாளி. அவன் கரெக்டாக பிடிக்கிறான் பாரு பெனிஃபிட்ஸு. என் பையன் இந்த ஸ்கூலில் போனால் இவன் திறமை கரெக்டாக கிடைக்கும், இவன் எடுக்கிற அளவுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும், அந்த பெனிஃபிட்ஸ் இவன் தான் சரியான ஆள் இவன் தான். அவனுக்கு அந்த பையனை கிடையாது, பையன் தனி வழியில் போயிடுவானோ வேறு வழியில் போயிடுவானோ அவன் நம்புகிறான். கவர்மெண்ட் ஸ்கூலு நான் சேர்த்துட்டேன், எல்லாம் உங்கள் பொறுப்பு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த பெனிஃபிட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ், என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது ஆஸ் அ ஸ்டூடெண்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்க வந்து சப்போர்ட்டிவ். எப்படி டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் லைஃப் அவங்க வந்து வீடு வரையும் வந்து பார்க்குறாங்கன்றது வந்து பெரிய இது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிவ். ரெண்டாவது என்னன்னு பார்த்தோன்னா அதில் கிடைக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்ன, நம்ம ஸ்கூல் ஸ்காலர்ஷிப். இப்போ நீ வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் அந்த ஜேஇ நீட்லாம் சொன்ன தெரியுமா, அது. மூணாவது வந்து இப்போ நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வச்சு நான் ஒரு விஐடிக்கோ இல்லை ஐஐடி மெட்ராஸ்க்கோ போகணும்னு நினச்சேன்னா எனக்கு வந்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதெல்லாம் கஷ்டப்பட்டு எழுதணும். இது நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஹை ஸ்கோர் மார்க் இது பண்ணிட்டு வேணா எனக்கு அந்த வேலையே கிடையாது. நான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா 3 இதுலாம் போகவே தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டு 3rd முடிச்சு சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ தேர்ஸ் அந்த ரிசர்வேஷன்னால சொல்கிறேன். நம்ம அந்த எஸ்எஸ்என்லாம் எப்படி சொல்கிறேன், நம்ம மீட் போகணும், நீ 10th படிக்கிறப்போ போகணுமா இல்லை 9th படிக்கிறப்போ போகணுமான்னு தெரியல. அந்த மீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இதே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு 12th 96% உங்களுக்கு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் எல்லாம் நாங்களே ஃப்ரீயாக பண்ணி தரோம். அந்த இடத்துல வந்து ரெக்கமெண்டேஷனே கிடையாது. ரெக்கமெண்டேஷன் எத்தனை ஒன்று அதோட அவன் எந்த காலேஜுமே சேர்க்க மாதிரி பண்ணுறான். அந்த ரெக்கமெண்டேஷனே கிடையாது, வெறும் 96% எடு, ஃப்ரீ, எல்லாமே நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். எஸ்எஸ்என் V8லாம் போனால் நீ படித்து முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே வேலை. இதுவே நீ ப்ரைவேட் ஸ்கூல் படித்தனா ஒன்று சேர்ப்பானா? அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களோட அதாவது திறமையில் அவங்க போய் ஆகணும். ஸோ இப்போது வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கிற பசங்கிட்டலாம் அவங்ககிட்டயுமே ஸ்கில்லே கிடையாது. பிளாங்க் எஜுகேஷன். அவன் ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணணும், அது மட்டும்தான் தெரியும். எப்படி பண்ணணும் ப்ராக்டிக்கலாக பண்ண தெரியாது. இதே கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணிவார், அவனுக்கு ஜென்ரல் நாலேஜெலாம் அதிகமாக இருக்கும், எல்லாம் செம்மையாக பண்ணுவான். ஆனால் நான் இன்னி வரைக்குமே நான் இங்கிலீஷில் வந்து 70-80 தான் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்னி வரைக்கும் இந்த அப்ஜெக்டிவ் வேர்ப்லாம் அதெல்லாம் மறந்துட்டேன் நான். அது வந்து நான் 2nd 5th படித்தது, இப்போ 12th வந்தோடனே மறந்துடும் பார்த்தியா. இதில் என்னென்னா நான்லாம் இங்கிலீஷ் எக்ஸாம் படிக்காமல் தான் போவேன். படிக்காமே போய் எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் மார்க் எத்தாலே போதுன்னு போகிற ஆள். அதுவே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்னு பார்த்தோன்னா வந்து படிப்பான், உழுந்து படிப்பான். இங்கிலீஷ்லாம் யோசிச்சு பாரு, உழுந்து படிக்கிறான். ஆனால் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது, இந்த சைடு வந்து ஸ்ட்ரெஸ்ஸிங்கே கிடையாது. உன்னால் படிக்க முடியலையா, ஃப்ரீயாக விடு, பாஸ் பண்ணுறது நாங்கள் வழி சொல்லித்தரோம் அப்படின்றாங்க. உன்னால் முடியலையா நீயே டிசி வாங்க, நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். படிக்கணும்னு தோணுதுன்னா ஆனால் தோணுதுன்னா டிசி வாங்க. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் நீங்கள் சொல்கிறது. எனி அதர் ட்ரூ பெனிஃபிட்ஸ் ஏதாவது லைக்
ஸோ அஸ் ஏ டெல் யூ ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் அந்த லேப்டாப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் அது ஒரு டைம் அந்த அம்மா லேப்டாப்பு ப்ளஸ் சைக்கிள் கொடுக்குறாங்களா ப்ரோ? இப்போ சைக்கிள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே. அது ஸோ கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற அந்த சில சில விஷயங்கள் வந்து ஆர்தே அது வந்து நம்ம ஃப்ரீ பீஸ்னு சொல்லுவோம், ஃப்ரீயாக கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து தரமாக இருக்குங்களா அந்த பொருள்லாம்? லேப்டாப் தந்த விஷயத்தில் நான் வந்து அந்த டைமில் படிக்கலை, ஓகேவா. அந்த டைமில் லோயர் கிரேடில் இருந்தேன். ஓகே. கொடுத்த லேப்டாப்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு, ஹை கிரேடில் என்னோட பிரதர்ஸ் கசின்ஸ் எல்லார்ட்டையும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். தே ஆர் ஸ்மூத், ஓகே, சூப்பராக இருக்கும். நான் வந்து அதுலேயே ஜிடிஏ சான் ஆண்ட்ரஸ் அதெல்லாம் ஏற்றி விளையாட்ருக்கேன். ஜிடி சான் ஆண்ட்ரஸ் 5 வேரியன்ட் டவுன்லோட் பண்ணி விளையாட்ருக்கேன். சைக்கிள்ஸ் பார்த்தோன்னா அவங்க கொடுக்குறப்போ வந்து உனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்லி மேடு, அது வந்து நீ கொஞ்சம் சர்வீஸ் பார்க்கணும், பட் ஃப்ரெஷ்லி மேடு பியூராக இருக்கும், ஓகேவா. அது நீ சின்னதாக ஒரு நெட்டு போர்டெலாம் டைட் பண்ணால் பர்ஃபெக்டாக ஓட்டலாம். அதெல்லாம் தரம் குறை சொல்லவே முடியாது. ஓகே, அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. வேறு மட்டுமே அதான் சொல்கிறேன், இந்த விட்டு போகிறானுங்க பார்த்தீங்களா, ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறோம், அந்த ஃபேன் வலிக்கிறது அதே அந்த பாத்ரூம் சைடில் மட்டும்தான் கொஞ்சம். மற்றபடி உங்கள் கவர்மெண்ட்லேருந்து வர பொருள்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ வாட் அபவுட் த புக்ஸ் ப்ரோ? அதாவது புக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி தராங்க? ஃப்ரீயாக தராங்களா இல்லை? ஃப்ரீ நிக்கல், தி ப்ரொவைட் ஃப்ரீ எவ்ரி புக்ஸ் ஃபார் ஃப்ரீ. புக்ஸ் ஃப்ரீ. ஸோ எல்லா வருஷமும் ஃப்ரீங்களா இல்லை ஏதாவது நீங்கள்? எல்லா வருஷமும் ஃப்ரீ. புக்ஸா ஃப்ரீ? சரி, ஓகே. ஏதாவது ஃப்ரீயாக தராங்களா ப்ரோ? ஸோ ஓகே, புக்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, சைக்கிள் ஃப்ரீயாக தராங்க, வேறு என்ன ஃப்ரீயாக தராங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா? ஆக்சுவலி நான் வந்து இப்போ வந்து 11th வந்து பேக்லாக் வச்சதால என்னென்னா எனக்கு வந்து டெய்லி மார்னிங் ஃபுட்டு வந்து இவங்களே ஃப்ரீயாக ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. மார்னிங் கிளாஸ் நீவா உனக்கு ஃபுட்டு ஃப்ரீயாக ப்ரிப்பேர் பண்ணி தரேன். அதே மாதிரி ஈவினிங் லஞ்ச், இது ரெண்டும் அது நீங்கள் சொல்ல சத்துணவு, ஓகேவா, இது ரெண்டுமே ஃப்ரீயாக தராங்க. இதுவே நீ ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் போய் பார்த்தோன்னா கேன்டீன், அந்த கேன்டீன்லேயே கூட நீ காசு கொடு. இப்போ வந்து உனக்கு பசிக்கிற சாப்பாடு மறந்துட்டேன்னு சொன்னால் கூட எனக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒரு மிஸ்ஸு தான் காசு கொடுத்து தான் போய் வாங்க சொல்லுவாங்க. நீ போய் சொல்லி வாங்கிக்கோ, அந்த கதைலாம் இல்லை. அப்போவும் நீ வந்து அந்த பையன் பசியை விட காசு தானே பார்க்குற. இதே கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் போயிட்டு சார் பசிக்குதுன்னா சத்துணவு சாப்பிட்டு எல்லாம் நான் வாங்கி தரேன் கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா பெனிஃபிஷியல் வந்து நிறையவே இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில். ஓகே. ஜஸ்ட்டு நீ அந்த இடத்துல போய் ஒரு பர்ஃபெக்டாக படித்தனா உனக்கு இருக்கிற லெவலே வேறு. அதாவது நீங்கள் போய் நல்லா இருக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. நல்லா இருக்கிறதும் படிக்கிறதும் ஒழுக்கம் மட்டும்தான் இந்த வேலை. மீதி எல்லாமே ஸ்கூல் பார்த்துக்கும், டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க. பிகாஸ் இது வந்து நீங்கள் உங்கள் ஸ்கூலில் சொல்கிறீங்க, மேபி வேறு ஸ்கூலில் வேறு ஏரியா போகும்போது அந்த ஸ்கூலோ இல்லை இப்போ நீங்கள் சென்ட்ரல் சென்னை போகும்போதோ அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல் பசங்க மேபி அங்கே வேணால் மாறும். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அங்கே மேபி நல்லா இருக்குமோ மோசமாக இருக்குமோ சம்திங். பட் இவர் சொல்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளியில் சென்னையில் ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ ஹீஸ் டெல்லிங் அபவுட் தேட். மேபி எக்ஸ்பீரியன்ஸஸ் மாறும் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில், பிகாஸ் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் ஊருக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போது சென்னையில் இருக்கிறதே வந்து மேபி கோயம்புத்தூரில் இருக்காது, கோயம்புத்தூரில் இருக்கிறதே வந்து மேபி திருநெல்வேலியில் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவரோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை அவர் சொல்கிறார். ஓகே ப்ரோ. ஸோ கம்மிங் பேக், ஸோ நான் கேள்விகள் வந்து இதோட முடிச்சுக்கிறதுன்னு நான் விரும்புகிறேன் ப்ரோ. ப்ளஸ் எனிதிங் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், உங்களோட மெமரபிள் மெமரிஸ், எனக்கு இந்த டைம் பிடிச்சதுப்பா, இது ஒரு நல்ல டைம் என்னோடய ஸ்கூல் லைஃப்பில். ப்ளஸ் மை 10th லைஃப் இஸ் த பெஸ்ட் மெமரி ஆஃப் மை லைஃப். அது நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் தென் ஒன் மோர் திங் டு சே, படிக்க வேண்டிய நேரத்தில் படிச்சிருங்க. ஓகே. இல்லைன்னா அது பின்னாடி பெரிய பிரச்சனையாகவும் நான் வந்து அனுபவிச்சதில் சொல்கிறேன், சும்மா சொல்லலாம் சொல்கிறேன். படிக்க வேண்டிய நேரத்தில் படிங்க, அதே சைடு விளையாடுற டைம்லும் இருங்க, விளையாட்லேயே ஃபுல்லாக கொண்டு விட்றாதீங்க. மை பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் இஸ் 10th மெமரிஸ். ஏன்னா இருந்த வரைக்கும் கோ எஜுகேஷன், நான் வந்து 6th வரைக்கும் கோ எஜுகேஷன் தான் படித்தேன். 7th வந்து எனக்கு இந்த பாய்ஸ் ஸ்கூல் ஒன்று தனியாக ஒன்று இருக்கிறதே தெரியும். அதில் வந்து நான் என்ஜாய் பண்ணேன். சீரியஸாக எனக்கு வந்து கோ எஜுகேஷனோட வெறும் பாய்ஸ் ஸ்கூல் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீயே வச்சு பாரு, ஃப்ரீயாக நீ வீட்டிலேருந்து சுற்றுறது, கட்டடிச்சுட்டு சுற்றுறது, அந்த மாதிரி இந்த மாதிரி படிப்புலேயே ஒரு சைடு வச்சுட்டு சப்போர்ட்டிவ் டீச்சர், சப்போர்ட்டிவ் ஹெட் மாஸ்டர், சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு, எல்லா சைடும் இருந்தால் அந்த லைஃப் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான லைஃப்பில் வாழ்ந்தேன். ஓகே. இப்போ வாழ எவனும் இல்லை, மாறிவிட்டார்கள். அதான் ஒரே ஒரு சஜஷன் தான், படிக்க வேண்டிய டைமில் படிச்சிருங்க, விட்டுறாதீங்க.
அந்த மாதிரி படிச்சிங்கன்னா லைஃப் சூப்பராக பர்ஃபெக்டாக போகும். அந்தந்த வேலையை அந்தந்த டைமுக்கு முடிச்சிருங்க. டைம் இஸ் ப்ரீஷியஸ். டைம் விட்டோன்னா வராது. அது கண்டிப்பாக சான்ஸே எல்லாத்துக்கும் கிடையாது. தெரியும். டைம் விட்டால் வராது. எனிதிங் ஓகே 10th சொல்லிட்டீங்க. ஏதாவது ஒரு பர்ட்டிகுலரான ஒரு இது அதாவது எப்படி சொல்கிறது, இந்த 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 நாள் இந்த டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஏதாவது இந்த இருக்குதுங்களா? நாள் இந்த டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இந்த நாள் ஆல் டேஸ் ஆர் பர்ஃபெக்ட் நிக்கல. எல்லா நாளுமே எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தெரிஞ்சுது. ஓகே சரி கண்டிப்பாக ப்ரோ. இப்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இருந்திருக்குமே, ஏதோ ஒரு நாள் நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சி அது அந்த மாதிரி நிறைய நாள் உங்களுக்கு இருக்கும். அதில் மேபி ஒன்று மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நாள் நல்லா இருந்திருக்கும் எனக்கு வந்து இப்போ வரையுமே அந்த 8th ஃபஸ்ட் டே, அந்த ஃபஸ்ட் அந்த ஸ்கூலில் கால் வச்சது. அப்போது எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸு அது டைப்பிக்கல் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து அந்த 10th பசங்களாம் இப்போ கூட இருந்தால் அந்த அவனுக்கு கூட இது பண்ண ஒரே நாள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 டீச்சர்ஸ்லேயே ஒரு டீச்சர்ஸ் தான். அவங்க வந்து ஒரு பீரியட் வந்துட்டு போயிட்டாங்க. மிச்சம் 7 பீரியடுமே அது டேட் டைம் என்னன்னு தெரியல. அதே மாதிரி அந்த டைம் வந்து ஏதோ செலிப்ரேஷனும் ஓடிட்டு இருந்தது. ஓகேவா, அந்த நாள் வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எங்களுக்கே தெரியாத ஒரு சந்தோஷம். டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கிளாஸில் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கோம். அதெல்லாம் கண்டுக்கும் போது அந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து என் லைஃப்பில் எத்தனை வாட்டி எந்த கிரேட் சொல்கிறீங்க? 10th கிரேடில். இது வந்து எத்தனை நாள் ரிப்ளே ஆனாலும் நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஸ்கூல் இருந்ததால் தான் எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. இவனெல்லாம் கிடைக்க என்ன தவம் பண்ணணும் கிடைச்சானுங்க. அதனால திஸ் ஆர் பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஓகே நைஸ் ப்ரோ. ஸோ உங்களோட மெமரிஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க. எனிதிங் அதர் தென் தேட் ப்ரோ மென்ஷன் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூல் இது இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் டு மென்ஷன் இந்த வீடியோ. ஏன்னா இது வந்து ஒரு ரா அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்றும் அவ்வளோ பேடான ஸ்கூலும் இல்லை, ப்ரைவேட் ஸ்கூல்லாம் அவ்வளோ குட்டான ஸ்கூலும் இல்லை. சேம் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கிறதும் ப்ரைவேட் ஸ்கூலில் நடக்குது, ப்ரைவேட் ஸ்கூலில் நடக்கிறதும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்குது. ஐ ப்ரிஃபர் கவர்மெண்ட் ஸ்கூல் இஸ் பெட்டர் தென் ப்ரைவேட். ஏன்னா அந்த இடத்துல வந்து இவன் மறைவாக பண்ணது இந்த இடத்துல தெளிவாக பண்ணுறான்றப்போ மாட்டிக்க சான்ஸ் நிறைய இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வச்சு பாருங்கள், பெனிஃபிஷியல் நிறைய இருக்கும். உங்கள் பையன் நிறைய கற்றுப்பான், உங்கள் பசங்களாம் நிறைய கற்றுப்பானுங்க. மிஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. இன்னும் கொஞ்சம் நஞ்சம் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும். அப்போவும் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் தான் சேர்க்கணும். அது உங்கள் ஒப்பீனியன், நம்ம எதுவும் நடுவில் குறுக்கால சொல்லக்கூடாது. டேக் யுவர் ஓன் டெசிஷன். இல்லை இது இப்போது அதான் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போது ஒரு பேரண்ட் பார்க்குறாங்க இந்த வீடியோவே, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போது ஒரு பேரண்ட் வந்து இங்கே வராங்க, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தணுமா இல்லை வேண்டாமா, இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தலாமா அந்த ஒரு கன்ஃபியூஷன். மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போயிடுவாங்க, இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்லையே அந்த ஸ்கூல் சேர்த்தலாமா இந்த ஸ்கூல் சேர்த்தலாம். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ன்றதே வந்து நிறையா பேரண்ட்ஸ்க்கு வரவே வராது. பட் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லாமே, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துறாங்களா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துறாங்களா, அந்த மாதிரி யோசிக்கிற பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? யூ கேன் ஹாப்பிலி சூஸ் கவர்மெண்ட். நீங்கள் அப்படிங்களா? பயமே நம்ம சூஸ் பண்ணலாங்க. சீரியஸாக சொல்கிறேன். அது வந்து உங்கள் பையன் இருக்கிற கண்ட்ரோலில் பொறுத்து தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பையனுக்கு ஒரு விஷயம் வரணும், அதை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இப்போ அவங்க கெப்பாசிட்டின்னு ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் 2 பேஜ் தான் படிக்க முடியும்னு நினச்சா அதையே வச்சு உங்கள் பையனை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அது 10 பேஜ் 12 பேஜ்னு படின்றது ரொம்ப கஷ்டம். அது வந்து அவன் கெப்பாசிட்டின்ஸை தாண்டி நீங்கள் உள்ள அழுத்தம் வந்து மென்டல் ப்ரெஷர் இன்னும் அதிகமாக தான் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பையனை எவ்வளோ உள்ளே இழுத்து பிடிச்சி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவன் கெட்டு போக நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக விட்டு பாருங்கள், அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். ஆனால் எந்த அளவுக்கு பிடிச்சி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவன் தப்பு பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஃப்ரீயாக விட்டாலும் பண்ணுறாங்க தான், பண்ணலன்னு சொல்ல. பட் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பிடிச்சி வச்ச பசங்க தான் ரொம்ப இதுவாக பண்ணுறானுங்க. ஃப்ரீயாக விட்ட பசங்க 1-2 பேர் கெட்டதாக போனாலும் மிச்சம் 10 பேருமே நல்லா தான் இருக்கானுங்க. உன் பசங்களுக்கு பிடிச்சதை பண்ண விடுங்க, அவ்வளோதான். அவனுக்கு பிடிக்கிறத பண்ண விடுங்க. படிக்க சொல்லிவிட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணாதீங்க. அவனுக்கு ஏற்ற அளவுக்கு படிக்கட்டும், பிடிச்ச வேலையை பண்ணட்டும். ஓகே. அந்த போன வீட்டிலேயே பார்த்துருப்பீங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி, அதாவது இந்த ட்ரக் யூசேஜ் ப்ளஸ் பசங்க வந்து பொண்ணுங்களை எப்படி நடத்துகிறாங்க, நடத்துகிறாங்க மீன்ஸ் ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்கள வந்து எதுவும் தப்பாக பேசுகிறாங்களா இல்லை மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களா அவங்க கூட, அதெல்லாம் நான் வந்து அவரே சொல்லியிருப்பார், அங்குஷ் பிரவே சொல்லியிருப்பார் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு கிளான்ஸ் சொல்லிடுங்களேன். பிகாஸ் நீங்கள் தமிழ்நாட்டிலே இருந்து இப்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க. அவர் மேபி அவர் சிலது சொல்லியிருக்க மாட்டார், இல்லை சிலது சொல்லியிருப்பார்.
நீங்கள் ஒரு இது சொல்லிடுங்க, ட்ரக்ஸை விட்டுருங்க. ஹவு தே ட்ரீட் கேர்ள்ஸ். எஸ்பெஷலி சொல்லணும்னா இவனுங்க வந்து கோ எஜுகேஷன் இருந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்ததால் எனக்கு வந்து நார்மலாகவே பொண்ணுங்க மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேவா, இவனுக்கு ட்ரீட் பண்ணுறது எப்படின்னா, இவனுங்க வந்து தனியாக பொண்ணுங்க பசங்க கூட வெறும் பசங்களாக இருக்கும் போதே ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக காஞ்சி போயிட்டு இருந்த மாதிரி சொல்லுவானுங்களா. ஓகே. அந்த மாதிரி இருந்தவனுங்கன்றதால இவனுக்கு வந்து திடீர்னு கோ எஜுகேஷன் 11th இது பண்ணுறது வந்து இவனுக்கு வந்து அது இன்னும் பெனிஃபிஷியலாக தான் ஆச்சு. இவன் நினைக்கிற பொண்ணு அவன் கிளாஸ்லேயே வந்துருச்சு, இவன் என்ன வேணால் பண்ணலான்னு சொல்ல முடியாது. சப்போஸ் ஒரு பேசிக்கிறது, கையை பிடிச்சி நடக்கிறது, அதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே. தி டேக் இட் ஆஸ் அ பெனிஃபிட். அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, அது வந்து அந்த பொண்ணு இருக்கிற சைடும் பசங்க இருக்கிற சைடும் தான். எல்லா பசங்களும் அந்த மாதிரி கிடையாது. சில தற்குறிங்க பொறுக்கிங்க இருக்காங்க, நான் கண்ணு நேராக பார்த்துருக்கேன். மேபி இருக்கலாம், பேட் இருக்கலாம். அந்த ஸ்கூல் பொறுத்து தான். எங்கள் ஸ்கூலில் அந்த மாதிரி பேட் எதுவும் நடக்குது. ஸ்கூல் கேம்பஸை தாண்டி வேணால் நடக்கும். கேம்பஸ் உள்ள பண்ணால் முடிச்சு விட்டுறாங்க. நிறைய பேர் பார்த்துட்டேன் நான். ஓகே ஓகே. பேட் இம்ப்ரெஷன் வந்து எங்கள் ஸ்கூலில் இல்லை. அதுவும் பொண்ணுங்க சைடில் இல்லை. பொண்ணுங்க இடம் கொடுக்குறது வரையும் அவன் இடம் கொடுக்கலன்னா அந்த பொண்ணை ரீச் பண்ண முடியாது. ஓகேவா, இந்த பொண்ணும் அந்த கேப் ஸ்பேஸ் கொடுத்து தான் அட்ராக்ட் பண்ணுறாங்க. இவங்க சீன்ட்டா முடிச்சு போச்சு. ஆனால் இவங்க அவன் ஃப்ளிட்டுக்கு இவன் எதில் ஃப்ளிட் பண்ணுறாங்கன்னா அப்பயே தெரிஞ்சுக்கலாம் பொண்ணுங்களாம் எப்படின்னு. ஓகே ஓகே. ஸோ அந்த இதுவும் கிளியர். நீங்கள் படிப்பு பற்றியே சொல்லிட்டீங்க ப்ரோ. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் கரியரை வந்து பர்சியூ பண்ணலாமா? அதாவது ஸ்போர்ட்ஸ்க்காக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரலாங்களா? அது ஒரு கொஸ்டின் எனக்கு. நிக்கில், சேரலாங்களா? சேரலாம். இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூல்னு பார்த்துட்டு வச்சுக்க. ப்ரைவேட் ஸ்கூல் சைடு வந்து எப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஸ்போர்ட்ஸுக்கும் இதுக்கும் ஸ்கூல் ஃபஸ்ட்டில் இருக்கணும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இதில் பண்ணணும்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஒன்று அவங்க ஃபுல்லாக அதுலேயே தான் புஷ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னால் நிறைய பேர் சேர்கிறதுக்கு வந்து இந்த வாலிபால் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டு அந்த அந்த சர்டிஃபிகேட் வச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகலாம். இந்த வாலிபால், செஸ்ஸு அதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சூப்பரான. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் சைடில் பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் சரியான பெனிஃபிட். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கவர்மெண்ட் ஸ்கூல் சேரலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் நீங்கள். ஸோ எனிதிங் அதர் தென் திஸ் ப்ரோ, நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். பிகாஸ் நீங்கள் சொன்னது எனக்கும் போதுங்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது பத்தலை, இல்லை எனக்கு இன்னும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வேணும் லைக் கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ட்ராப் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இஃப் யூ ஹேவ் எனி queries கண்டிப்பாக ரித்தீஷ் ப்ரோ ஆன்சர் பண்ணுவார். இல்லை எங்ககிட்டையும் கேளுங்க, தப்பு இல்லை, கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஓகே. நான் இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், மெசேஜ் பண்ணுங்கள், அவனுக்கு கீழே கேப்ஷனில் போட்டு விட சொல்கிறேன். நோ ப்ராப்ளம். ஸோ எனிதிங் பிகாஸ் கொஞ்சம் செட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மைக்ஸ் அதனால் ஸோ இது வேறு மைக்கு, அது வேறு மைக்கு, அது இன்னும் கொஞ்சம் சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாமல் வந்து எடிட் பண்ணுறேன். இந்த மைக்கு மோஸ்ட்லி பிரச்சனை வராது பிகாஸ் திஸ் அ நியூ ஒன். வி ஆர் இம்ப்ரூவிங். போகிற வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாமே பண்ணலாம். நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சரி நல்லாயிருக்கும். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தப்பு இல்லை. எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஷேரும் பண்ணுங்கள் பிகாஸ் திஸ் அ பிக் திங் விச் வி ஆர் டூயிங். தேங்க்யூ ப்ரோ இன்றைக்கி வந்தது. ப்ளஸ் அண்ட் லாஸ்ட் திங், உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னு விரும்புகிறீங்களா? அதாவது இந்த பாட்காஸ்ட்டில் எனக்கு இது சொல்லணுன்னு நான் விருப்பப்பட்ட முதல்ல இருந்து ஏதாவது நீங்கள் சொல்லணுன்னு விரும்புகிறீங்களா? கிடைக்கிற டைமில் படிச்சிருங்க, டைம் போனால் வராது. நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, அனுபவிச்சுட்டேன், அதனால் சொல்கிறேன். டைம் முடிஞ்ச வரையும் பிடிச்சி பார்த்துக்குங்க. படிப்பு இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டான், அதுதான் உண்மை. படிப்பு இருக்கிற வரையும் தான் உன்னெல்லாம் ஒரு ஆளாக மதிப்பணும். படிப்பு இருக்கோ இல்லையோ பணம் இருக்கணும். ஒன்றும் பணம் இருக்கணும், இல்லை படிப்பு இருக்கணும், ரெண்டும் ஒன்றுனா நீங்கள் வெத்து பேப்பர் தான், அதுதான் உண்மை. ஸோ இதோடு நான் முடிச்சிருக்கிறேன், இதுக்கு மேலே பேச எதுவும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. எனக்கும் பெருசாக கொஷின்ஸ் இல்லை ப்ரோ இது வரைக்கும். உங்களுக்கு எதாவது இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த இல்லை எனக்கு இந்த வீடியோ பத்தலை, எனக்கு இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோ அவர் கூட நான் சேர்ந்து நான் பண்ண தயார், நானும் பண்ணுறேன். அதான் சொன்ன மாதிரி எனி கொஷின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே ப்ரோ, உங்களுக்கு நான் பிடிச்சிருந்துங்களா இந்த பாட்காஸ்ட், இந்த செஷன் நல்லா இருந்தது? புரிஞ்சுதுங்களா? இப்போ பேசுனதால் நல்லா இருந்ததுங்களா? ஏதாவது நீங்கள் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்காக இன்னொரு வீடியோ பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஸோ ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்களா இந்த பாட்காஸ்ட்டில்? இட்ஸ் குட் நிக்கல், நல்லா இருக்குங்களா? த வே யூ. ஓகே 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 ப்ரோ.
நோ ப்ராப்ளம் ப்ரோ. இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ்டா. நோ ப்ராப்ளம்டா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ The podcast came to an end. Okay. So that's all guys. We will see you in the next video. Until that, please stay tuned to our channel. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச வீடியோ ஒரு ரீச் ஒரு க்ரோத்துக்கு போகும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவ்வளோ பேசுகிறேன்னு யோசிக்காதீங்க, அனுபவிச்சதால் பேசுகிறேன். ஓகே. சின்ன வயசுலேயும் மெச்சூராகிறது கொன்று விடும், அது உண்மைதான். அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். நோ ப்ராப்ளம். ஓகே கைஸ், பாய். நீங்களும் ஒரு பாய் சொல்லிடுங்க ப்ரோ. பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.